எல்லா புகழும் இறைவனுக்கே. சகோதரர்களே, சைபாட்ரி நடத்தக்கூடிய தொழில் வழிகாட்டி பயிற்சியில் கடந்த ஃப்ரைடேலேருந்து லாஸ்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, இன்னைக்கு சண்டே, இந்த 3 நாளும் நம்மளுடைய கமாலுதீன் சார் அவங்க நமக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன் டச் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் ஃபார் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஸ்னஸ்க்கான ஒரு சாஃப்ட்வேரை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப லைவாக அவங்களே அவங்களே உருவாக்குன அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க, எல்லா கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த இது வந்து இன்னைக்கு வந்து நிறைவு பெறுது இந்த பயிற்சி. ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கமாலுதீன் சாரை இப்போ நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் சார். ஓகே, குட் ஈவினிங் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, மானிட்டர் இது வந்திருக்கா சார்? வந்திருக்குங்க சார். ஸ்கிரீன்ல நான் கிளிக் பண்றதெல்லாம் வருதுல்ல? வருதுங்க சார். ஓகே ஓகே ஓகே, குட். சரி, இப்போ வந்து நான் நேத்துனுடைய கண்டினியூஷன் அப்படியே இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நேத்து வந்து நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரு, அப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபார்மா, இதெல்லாம் நேத்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, பல பொருள்களை வாங்கி ஒரு பொருள், தட் இஸ் அ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்றது. மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான ப்ராடக்டை வாங்கி ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நிறைய பொருட்கள் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு அசெம்பிள் பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம், கீபோர்டு தனியா, மானிட்டரு, சிபியு, அப்புறம் வந்து மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் செப்பரேட்டா வாங்குவோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு அசெம்பிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒண்ணு. இன்னும் வந்து சொல்ல போனா, நீங்க வந்து சப்போஸ் பிக்கிள்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், டிஃப்ரெண்டா வெஜிடபிள், ஆயில், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ப்ராடக்ட் வாங்கி ஒரு பொருளை உருவாக்குறது. அதுக்கான இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியலை, டிஃப்ரெண்டான ரா மெட்டீரியலை வாங்கி ஒரு பொருளை எப்படி உருவாக்குறதுக்கு இதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல என்ன இருக்குது, தட் இஸ் அ மேனுஃபேக்சர். இது வந்து மேனுஃபேக்சர். சிம்பிளா ஒரு இப்போ வந்து இவர் வந்து இப்போ புதுசா என்ன பண்றோம், இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு கம்பெனி பேர் இவர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இவர்கிட்ட நம்ம யார்கிட்ட வாங்க போறோம் அப்படின்னா, அதான் பையர், சாரி சப்ளையர்ங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். சப்ளையர்ல வந்து அவருடைய பேர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அல்பா ட்ரேடர்ஸ் அப்படின்னு நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு கிரியேட் பண்றேன், அல்பா ட்ரேடர்ஸ். இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆந்திரா ஸ்டேட்டுக்கு நான் வாங்குறேன் அப்படின்னா, இது வந்து சூஸ் பண்றேன். அதே மாதிரி இதுல ஹெச்எஸ்என் கோடு, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜிஎஸ்டிக்கான நம்பரை சூஸ் பண்ணிடுறோம். ஜிஎஸ்டி வந்து ஆந்திர பிரதேஷ்கான நம்பரை சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ப்ராடக்ட்லாம் வாங்க போறோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பர்ச்சேஸ் சூஸ் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் டேட்ல பர்ச்சேஸ் பண்றேன். ரிஜிஸ்டர் பர்சனு யார் அப்படின்னா அல்பா, ஏஎல் எடுத்தோன்னே அல்பான்னு வந்துடுது. இதை சூஸ் பண்ணிட்டேன். அவருடைய பில் நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். இவருடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 1,49,296 அப்படிங்கிற ஒரு டோட்டல் வேல்யூ. இதுல என்னென்ன வாங்கினா, ஃபர்ஸ்ட் வந்து மதர் போர்டு. மதர் போர்டு வாங்குறான். இப்போ மதர் போர்டுங்கிறது சூஸ் பண்றேன். இப்போ மதர் போர்டு வந்து ஒரு பீஸா தான் வாங்குறோம். பீஸா வாங்கும்போது இதுக்கு ஹெச்எஸ்என் கோடு, ஜிஎஸ்டி இருக்கான்னா ஜிஎஸ்டி இருக்கு. இதுக்கு வந்து 12% சூஸ் பண்ணிடுறேன். ஒரு மதர் போர்டுடைய காஸ்ட் வந்து 4,500. இது வந்து நம்ம வாங்கி விற்க போறது இல்லை, இது அசெம்பிள் பண்ண போறோம். அதனால வந்து இதுக்கு வந்து மார்ஜின் பண்ண தேவையில்லை. இது எத்தனை வாங்குறேன்னா, ஒரு 7 குவான்டிட்டி நான் வாங்குறேன். மதர் போர்டுல ஒரு 7 வாங்குறோம். ஓகே, அடுத்தது சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, ஹார்ட் டிஸ்க் வாங்குறேன். எத்தனை ஹார்ட் டிஸ்க்ங்கிறது பாருங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் அதே மாதிரி சூஸ் பண்றேன். நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். அதே பீசஸ், ஜிஎஸ்டி அதே 12%. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்குடைய காஸ்ட் வந்து 4650. இப்போ இது எத்தனை வாங்குறேன் அப்படின்னா, ஒரு 6 ஹார்ட் டிஸ்க் நான் வாங்குறேன்.
என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கீபோர்டு. இப்போ கீபோர்டு வாங்குறேன். அதே மாதிரி கீபோர்டு அதே மாதிரி சூஸ் பண்ணிட்டே வர்றேன். அதுவும் 12%. இப்போ கீபோர்டுடைய காஸ்ட் வந்து 750. ஒரு கீபோர்டு 750 வாங்குறேன். எத்தனை கீபோர்டு வாங்குறேன் அப்படின்னா ஒரு 6 கீபோர்டு வாங்குறோம். ஏன்னா இது வந்து மாஸ்டர் இப்போ வந்து நம்ம எங்கெங்க வாங்குறோங்கிறது கிரியேட் பண்ணிட்டே வர்றேன். ஸோ கீபோர்டு முடிச்சு. அடுத்தது வந்து CPU வித் பவர் சிஸ்டம். ஏன்னா இது வந்து தனியா எல்லாமே அசெம்பிள் பண்றதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா தான் வாங்குவாங்க இதை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இது நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. இது 12%. $1550. இது ஒரு பீஸ். சாரி, இது வந்து ஒண்ணு கிடையாது. இது வந்து என்னன்னு அப்படின்னா 1 செகண்ட் இருங்க. இது வந்து CPU வித் CPU காஸ்ட் வந்து 1550. இது டோட்டலா எத்தனை வாங்குறேன்னா 8 CPU வாங்குறேன். ஓகே, இதுவும் சூஸ் பண்ணிடுறேன். அடுத்தது மானிட்டர். மானிட்டர் 14 இன்ச். அதே மாதிரி இதுவும் நம்பர்ஸ் தான் வருது. இதையும் சூஸ் பண்ணிடுறேன். இதுவும் 12%. மானிட்டர் பார்த்தீங்கன்னா 9500. சூஸ் பண்ணிடுறேன். இப்போ மானிட்டர்ல வந்து ஒரு 6 மானிட்டர் வாங்குறேன். இப்போ ஓகே, என்டர் தட்டிடுறேன். இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க 0 ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுதான் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ ஒரு பொருளை ஒரு டிஃபரெண்டான ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினங்கிறது இப்போ காட்டிடுறேன். இப்போ நான் பில்லு பாருங்க. இந்த பில்லு என்ன பில்லு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆளுக்கிட்ட வந்து நான் என்ன பண்றேன், இவ்வளவு ப்ராடக்ட் ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து வாங்குறேன். எல்லாம் 12% மதர் போர்டு இத்தனை. ஏன்னா மதர் போர்டு ஏன்னா ஒரு எக்ஸஸா வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இது வந்து ஐஜிஎஸ்டின்னு வந்துச்சு பாருங்க. இப்போ 1,49,000. இப்போ ஒரு பில்லு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2 சிஸ்டம் வந்து ஒரு ஆள் ஆர்டர் கேட்கறான்னு வச்சுடுங்க. 2 சிஸ்டம் வந்து நம்ம இது எத்தனை சிஸ்டம் மினிமம் 6 பண்ணலாம். திடீர்னு சில நேரத்துல கீபோர்டு ரிப்பேர் கூட ஆயிடும். அப்போ இது இந்த ப்ரொடக்ஷனை வந்து எப்படி பண்றதுங்கிறத, இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபார் எனி டிஃப்ரெண்ட் ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக உள்ளது. இங்க இங்க ப்ரொடக்ஷன்ல வந்து இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னென்ன பொருள்கள் நம்ம யூஸ் பண்ண போறோம், யூஸ் பண்றேன். இப்போ இன்னைக்கு டேட்ல இது இப்போ வந்து பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்றேன். என்னென்ன யூஸ் பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மதர் போர்டு எடுக்கிறோம். மதர் போர்டு சூஸ் பண்ணிடுறோம். சூஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து பேட்ச் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க. இது வந்து ஒரு பேட்ச் நம்பர்னு கொடுத்துக்கிறோம். இது வந்து என்ன சில பேர் பார்ப்போம், நீங்க மேனுஃபேக்சர் கம்பெனி எல்லாம் பேட்ச் நம்பர்னு போட்டிருப்பாங்க. இதான் பேட்ச் நம்பருங்கிறது. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்பர் சூஸ் பண்றேன். ப்ராடக்ட் சூஸ் பண்ண பிறகு பர்டிகுலர்ஸ் யூஸ் பண்ணுது. இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு நியூ சிஸ்டம் வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காரு. நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். இங்க வந்து கம்ப்யூட்டர் நம்ம வந்து இதனுடைய வந்து டெஸ்க்டாப் இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டெஸ்க்டாப் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இப்போ எத்தனை மானிட்டர் எடுக்கிறேன் அப்படி இப்போ வந்து ஒரு பொண்ணா என்ன பண்ணுவோம், 6 இதுல ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் பண்றதுக்கு நான் 1 மட்டும் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு சிபியு எடுத்து ஒரு மதர் போர்டு எடுத்துட்டோம். சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட். அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ப்ராடக்ட் வந்து அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க் ஒன்று எடுக்கிறோம். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறோம். அதே பேட்ச் நம்பர் தான். அதே சூஸ் பண்ணிட்டு வரோம். அதே தான் சூஸ் பண்றேன். ஓகே. அடுத்தது இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு என்னமெல்லாம் யூஸ் பண்றேங்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு கீபோர்டு எடுக்கிறேன். இப்போ கீபோர்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, 2 ஒன்னு எடுத்தா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் 2 நீங்க போனாலும் போட்டலாம். இப்ப நான் வந்து 1 தான் பண்றேன். இப்போ எல்லாத்துலயும் 1 தான் எடுத்துட்டு இருக்கேன். ரிப்பேர்னா ரிப்பேர் நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது வந்து கீபோர்டு எடுத்தாச்சு. அப்புறம் வந்து CPU போடுறேன். CPU பண்ணியாச்சு. இப்போ அதுவும் சூஸ் பண்ணிட்டேன்.
அது முடிஞ்சிருச்சு. அப்ப கடைசியா இன்னும் ஒண்ணு சேர்க்க போறோம். மானிட்டர் ஒண்ணு போட போறோம் அதுல. சோ மானிட்டர் சூஸ் பண்ணிட்டோம். எல்லாமே ஒரே பேட்ச் நம்பர் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டா இருக்கா? இல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணிட்டோம். நோன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒரு பல ரா மெட்டீரியல வாங்கிட்டு ஒரு பொருளை உருவாக்குறோம். அந்த பொருளுடைய காஸ்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் நிறைய பேர். இப்போ நீங்க என்ன பண்ணுவோம், நான் வந்து ஒரு 6 சிஸ்டம் வாங்கிட்டேன். இப்போ வாங்கிட்டு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிறத பாருங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா, இந்த பேட்ச் நம்பர் 1ல எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க. ஒரு கம்ப்யூட்டருங்கிறது 20,950 கண்டுபிடிச்சாச்சு காஸ்டிங். இந்த காஸ்டிங் தான் நிறைய பேர்கள் வந்து தெரியாம பிசினஸ்ல வந்து நிறைய பேர் இதுதான் மேனேஜ்மெண்ட் பிசினஸ்ங்கிறது. நிறைய பேர்கள் வந்து காஸ்டிங் கண்டுபிடிக்க தெரியாம பாருங்க. மதர் போர்டு ஒண்ணுக்கு நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம். முதல் வந்து வாங்கி 20,950 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம வந்து எனக்கு ஒரு 2,000 ரூபாய் லாபம் வச்சு விற்கணும். அப்போ 21,000 ஆயிடுச்சு. நான் 22,000 நான் விற்க போறேன் அப்படின்னா, இப்போ இந்த பொருளுக்கு காஸ்டிங் இப்போ நம்ம கம்ப்யூட்டருங்கிறது இன்னும் கொண்டுட்டு வரல. பில் பண்ணும்போது கம்ப்யூட்டர் தான் பில் பண்ண போறோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்? இந்த ப்ராடக்ட்ல போய் புதுசா ஒரு ப்ராடக்ட் இப்ப சூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் நியூ சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டம்னே போட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு சூஸ் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சிஸ்டம் இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கான்னா இருக்கு ஜிஎஸ்டி அதே 12%. இப்போ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து நான் வந்து இப்ப 21,000 காஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு 2,000 லாபம் வேணும் ஒரு கம்ப்யூட்டர் விற்கணும் அப்படின்னா 23,000 நீங்க போட்டுடலாம். இங்க பிக்ஸ் பண்ணிடலாம். பிக்ஸ் பண்ணிட்டு இங்க ஸ்டாக் எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் வந்து இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இங்க ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இந்த வெண்டார் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ண போறோம்? அதே பேட்ச் நம்பருக்கு நீங்க இந்த பேட்ச் நம்பர்ல போயிட்டு அதே டேட்ல சூஸ் பண்றோம். இங்க ஆட் ப்ராடக்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம். புதுசா சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாக் இல்ல பாருங்க. இப்பதான் வரப்போகுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? அதே பேட்ச் நம்பர் தான் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே பேட்ச் நம்பர்ல தான் எவ்வளவு நடந்துட்டு இருக்குது. அதே பேட்ச் நம்பர்ல போட்டுட்டோம். சூஸ் பண்ணியாச்சு. இங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துச்சு பாருங்க. இப்போ ஒரு சிஸ்டம் சூஸ் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணி சோ வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். ஆட் பண்ணல. க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரா மெட்டீரியல் வாங்கி வித்தா எவ்வளவு லாபம் கிடைக்குங்கிறது இதுல போய் அப்படியே சூஸ் பண்றோம். பாருங்க நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது. காஸ்ட் டிஃபரன்ஸ் நமக்கு சர்ப்ளஸ் 2,000 நமக்கு கிடைக்குதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரா மெட்டீரியல் பல பொருட்களை வாங்கி எனி ப்ராடக்ட் நான் வந்து ஒரு ஈஸியா பண்றதுக்காக டைம் ஷார்ட் ஆகிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து நிறைய டிஃபரெண்டான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா பல ரா மெட்டீரியல் வாங்கி இப்போ வந்து சில பேர் வந்து சோலார் பவர் பண்றாங்க. இந்த ரோபோ செய்யறது. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் அந்த காஸ்டிங் பண்ணியிருக்கேன். இந்த காஸ்டிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டைட் அதுதான். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு மெக்கானிக் ஸ்டூடெண்ட் ஒரு ரோபோ வந்து செய்யறதுக்கு என்னென்னலாம் மெட்டீரியல் வாங்குறாரு எவ்வளவுங்கிறது இதை கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ரியல் எஸ்டேட் சொன்ன பாத்தீங்களா? ரியல் எஸ்டேட்ல நீங்க எத்தனை பிளாட் வச்சிருக்கீங்களோ அத்தனை பிளாட்டுக்கு ஒரு பேட்ச் நம்பர் கொடுத்துடணும். இப்போ நிறைய சிமெண்ட்ங்கிற என்ன பண்றோம்? ஒரு இடத்துல வாங்குறோம், கம்பி ஒரு இடத்துல வாங்குறோம், பல்கா வாங்கிட்டு ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு பேட்ச் நம்பர். இப்போ அந்த மாதிரி பேட்ச் நம்பர் கொடுத்துட்டீங்களாக்கும் ஒவ்வொரு சைட்லயும் எவ்வளவு வேல்யூ நம்ம பொருள் அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த காஸ்டிங்கிறது எப்படின்னா கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகுதான். இப்போ ஒரு பிளாட் பண்றீங்க ரியல் எஸ்டேட்ல. இப்போ வந்து நீங்க வந்து மேஜரா உங்களுடைய ஆபீஸ் வந்து மாஸ்டர் வேர் ஹவுஸா வச்சிருப்போம் நம்ம. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து எப்படின்னாக்கா இது வந்து சில பேர் வந்து இது வந்து ஒரு பர்டிகுலரா காஸ்ட் கண்டுபிடிச்சணும். இதுல வந்து மார்ஜின்ங்கிறத கெஸ் பண்ணக்கூடாது. நம்ம கெஸ் பண்ணவே கூடாது. மார்ஜின்ங்கிறத கெஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எவ்வளவு வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஒரு பிளாட் இடத்துல இது வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்? இது வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பண்றோம்? நீங்க உங்ககிட்ட என்ன சார் ஒன்னொன்னா பார்க்க முடியாது. என்கிட்ட ஒரு 10 சைட் இருக்குது அப்படின்னா இந்த இந்த இங்க இருக்கு பாருங்க. இங்க போயிட்டு எல்லா சைட்டும் பார்க்கணும்னா ஆல் பிரான்ச்சஸ் இங்க தட்டினீங்களாக்கும் டோட்டலா எல்லாமே இங்க வந்துடும். இங்க பாருங்க. இது வந்து டெஸ்க்டாப் தயாரிக்கிறோம். பேட்ச் நம்பர் வந்து 1.
வெண்டர் காஸ்ட், நம்ம வாங்கின பொருளுடைய காஸ்ட் இது. இது வந்து விக்கிறோம், எனக்கு வந்து இவ்வளவு டிஃபரன்ஸா இருக்குது, ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க லாஸ்க்கு விற்க கூடாது அப்படிங்கறது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறது தான் இது வந்து ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். இது வந்து நான் எதுவும் சேலஞ்ச் பண்றேன், எந்த சாஃப்ட்வேருமே கிடையாது. இது ஒரு ERP சாஃப்ட்வேர்ங்கிறதுனால ஒரு ப்ரொடக்ஷன். இப்போ ஸ்டாக் பாருங்க, இப்போ நம்ம ஸ்டாக்ல போய் பாத்தீங்களாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்ல இங்க நம்ம நேத்து என்ன பண்ணணும் எல்லாமே இங்க இருக்குது பாருங்க, அப்படியே வந்துருச்சு எல்லாமே. இப்போ இதுல வந்து இங்க பாருங்க, மதர் போர்ட்லாம் எத்தனை இருக்குது? 6 பீஸ் இருக்குது மதர் போர்டு, 7 வாங்கினோம், மானிட்டர்ல 5 இருக்குது. இப்போ கீபோர்டு. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்து இந்த சிஸ்டம், இந்த பொருள்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு தான் வாங்கணுங்கிறத விட நம்ம வந்து குரூப்பிங் பண்ணிக்கலாம். நான் அது குரூப்பிங் பண்ண மறந்துட்டேன், குரூப்பிங் காட்டிடுறாங்க. ப்ராடக்ட்லயே மாடிஃபைல போய் என்ன பண்றோம், அந்த 5 ப்ராடக்ட்டையும் குரூப்பிங் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதர் போர்டு. இதை வந்து குரூப்பிங் பண்றதுக்கு எப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க கேட்டகரி, இதுல வந்து கம்ப்யூட்டர்னு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இது ஒண்ணு. குரூப்பிங் நிறைய பேர் கேட்டீங்க நேத்து, குரூப்பிங் எப்படி பண்றதுன்னு. ஹார்ட் டிஸ்க், இது கேட்டகரி வந்து கம்ப்யூட்டர். அடுத்தது கீபோர்டு. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு சைட்டுக்கும் உள்ள பொருள்களை நம்ம குரூப்பிங் பண்றதுக்கு தான் நான் இங்க காட்டுறேன். இங்க அதுக்கப்புறம் கீபோர்டு போட்டேன், அப்புறம் CPU. இதெல்லாம் குரூப்பிங் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை இது வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ல சேஞ்ச் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இது மாடிஃபிகேஷன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ. மானிட்டர் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் மட்டும் ரா மெட்டீரியல், எனக்கு குரூப்பிங் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ரொடக்ஷன்ல போயிட்டு க்ளோசிங் ஸ்டாக்ல கொடுக்குறோம். இதுல வந்து ஒன்லி கம்ப்யூட்டர் மட்டும் எனக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மட்டும் நீங்க கொடுத்தீங்களாக்க இங்க பாருங்க, இப்போ கம்ப்யூட்டர் மட்டும் நமக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறது இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, சிபியூல 7 பீஸ், ஹார்ட் டிஸ்க்ல 5, கீபோர்ட்ல 5. இது என்ன அப்படின்னா, ஒரு இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு வாங்கக்கூடிய பொருள்களை எடுக்கணும் தனியா. சில பேர்கள் வந்து ஹார்ட்வேருக்கு தனியா எடுத்துக்கலாம், பெயிண்டிங் தனியா எடுத்துக்கலாம், கேட்டகரி வைஸா நீங்க பிரிச்சுக்கலாம். இது அதுக்கு தான் நான் இது காட்டினேன். இங்க பாத்து இதுல வந்து கேட்டகரி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருங்கிறது ஒரு பொருளுக்கு நம்ம இவ்வளவு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சிடும். அது இப்போ நீங்க டோட்டலா பாத்தீங்களாக்கும், நீங்க எல்லாத்தையும் இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கம்ப்யூட்டர் மட்டும் ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மில்க் தனியா, போன் தனியா. சோ இந்த மாதிரி நீங்க குரூப்பிங் பண்றதுனால பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணியாச்சு. சரி, இந்த கம்ப்யூட்டர் விற்க போது என்ன பண்ணணும், ஒரு ப்ரொஃபார்மா கொடுக்க போறோம். நேற்று மாதிரியே ஒரு ப்ரொஃபார்மா ஒன்று கொடுக்குறேன், அதே சூஸ் பண்றேன். இங்க பாருங்க, அவர் ப்ரொஃபார்மா கேட்பார்ல, ப்ரொஃபார்மா கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து டாக்ஸபிள் சேல்ஸ் சூஸ் பண்ணிட்டே வர்றோம். சிஸ்டம் இது கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்ணிடுறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொடுத்துருவேன். கொடுத்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிஸ்டம் சூஸ் பண்றேன், சூஸ் பண்ணிட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வேண்டாம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் 23,000 பீசஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டி போட்டு ஆட்டோமேட்டிக்கா சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதுவும் போட்டு வந்துருச்சு. அதுல இப்போ நீங்க காஸ்டிங் பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி காஸ்டிங் பார்த்துட்டோம். இந்த காஸ்டிங் வேற, அந்த காஸ்டிங் வேற. இது வந்து ரா மெட்டீரியல் காஸ்டிங் செப்பரேட்டா பார்க்கணும். இந்த காஸ்டிங் 2 வகையா பிரிக்கிறோம். நம்ம பொருளை வாங்கி ஒரே பொருளை வித்தீங்களாக்க அந்த காஸ்டிங் டிஃபரெண்ட், பல பொருள்களை வாங்கி பார்க்கறது அந்த ஒரு காஸ்டிங் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ நீங்க இதுல போய் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்ல போயிட்டு நான் வந்து அந்த எனக்கு கம்ப்யூட்டர் மட்டும் எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிடுறோம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல மட்டும் எனக்கு வந்து நீங்க பாருங்க, அந்த 23 நம்ம பர்ச்சேஸ் வேல்யூ எடுத்து ஆட்டோமேட்டிக்கா அந்த க்ளோசிங் ஸ்டாக்ல போன முடியும். இந்த ப்ராஃபிட் வேற, அந்த ப்ராஃபிட் வேற. இது வந்து காஸ்டிங் கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ இதனுடைய டிஃபரெண்ட் வந்து இப்போ டிஃபரெண்டான ப்ராடக்ட் வாங்கி இது பண்ற மாதிரி பண்றேன். இவ்வளவும் வந்து ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் ட்ரேடிங், இப்போ ரெண்டாவது செஞ்சது மேனுஃபேக்சர்.
மூணாவது வந்து இப்ப பண்ண போறது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். அது என்ன சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா, சர்வீஸ் ப்ரொவைடர்ல ஒரு ஆடிட்டர், ஒரு கன்சல்டன்ட் வந்து பில்லிங் பண்றாரு யாருக்கு, ஒரு கிளையண்ட்டுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலயே நீங்க மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சர்வீஸ் மாஸ்டர். இது என்ன சர்வீஸ் மாஸ்டர் அப்படிங்கும்போது நம்ம என்னென்னலாம் சர்வீஸ் பண்ண போறோமோ, நம்ம ஒரு ஆடிட்டர் கன்சல்டன்சி என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுதுங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், புக் கீப்பிங், சர்வீஸ் சூஸ் பண்றோம். இதுக்கப்புறம் இங்க வந்து சர்வீஸ் அக்சஸ் அக்கவுண்ட் கோடுன்னு இருக்கு, அது கண்டிப்பா போடணும் நம்ம. ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி இருக்கா, இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிடுறோம். 18% ஜிஎஸ்டி. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2500 அப்படின்னு ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மாஸ்டர் தான் போய் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து கன்சல்டன்சி சார்ஜஸ் சூஸ் பண்றோம், ஆட் பண்றேன். அதே மாதிரி இதை சூஸ் பண்றோம். இதுக்கும் 18% இருக்குது. இப்போ இது வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா நீங்க இதெல்லாம் மாத்திக்கலாம், இது பில் பண்ணும்போது மாத்திக்கலாம். நான் அதையும் காட்டுறேன். கன்சல்டன்சி அப்புறம் வந்து டாக்ஸ் ஆடிட் சார்ஜஸ் அதே மாதிரி இது சூஸ் பண்றோம் 18%. டாக்ஸ் ஆடிட் வந்து ஒரு 7500. இது வந்து மினிமமா அது மேக்ஸிமம், அதை பத்தி நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் வந்து டாக்ஸ் ஃபைலிங், சூஸ் பண்றேன். அதுக்கடுத்து எவ்வளவு சார்ஜஸ், இது வந்து மினிமம் சார்ஜஸ் நான் போட்டுக்கிறேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2500. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் சார்ஜஸ் சூஸ் பண்றோம். அதுக்கும் 18%. ஸோ 1500. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன மாதிரி என்ன சர்வீஸும் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இந்த ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணி காட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்க வந்து இப்போ கம்ப்யூட்டர் பண்றீங்க, அதுக்கு வந்து தனியா பில் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் சர்வீஸ் நீங்க போட்டுக்கலாம். அது இன்னொன்னு போட்டுக்கிறேன். இப்போ சிஸ்டம் சர்வீஸ் சார்ஜஸ் இது வந்து சூஸ் பண்ணிடுறோம். இதுக்கு 18%. இது வந்து எனக்கு அமௌண்ட் தெரியலன்னு வச்சுடுங்க, அமௌண்ட் சும்மா ஒரு 100 ரூபாய் நீங்க சும்மா போட்டுக்கலாம். இது ரெண்டாவது. அடுத்தது வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஏதாவது பார்ட்ஸ் போடுறேன்னு வச்சுடுங்க, இது வந்து ரீஇம்போஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க பொருளை வாங்கி போடுறது. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் சூஸ் பண்றேன். இப்போ ஆல்ரெடி சர்வீஸ் சார்ஜஸ் இருக்கிறதுனால அங்க வந்துச்சு பாருங்க. அது டூப்ளிகேட் வர சான்சஸ் இல்லை. ஸோ இது அவ்வளவுதான் முடிச்சுட்டேன். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, மாஸ்டர்ல இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது அக்கௌண்ட்ஸ் மாஸ்டர், ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர், மூணாவது வந்து சர்வீஸ் மாஸ்டர், நாலாவது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் மாஸ்டர்னு சொல்றது. ரெஃபரன்ஸ்னா நம்ம பில் பண்ணும்போது ஏதாவது ஒரு நோட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க, ஏதாவது ஒரு நோட் கொடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளவு நேரத்துல பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக உள்ளதா அது. சரி, இப்போ பில் பண்றேன். இங்க சர்வீஸ் பில் நீங்க இருக்கு பாருங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் என்ன பண்றேன், சர்வீஸ் பில் பண்றேன். எந்த கம்பெனி, இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதே ஏபிசி கம்பெனிக்கு நான் ஒரு பில் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, பேமெண்ட் டீம் வந்து ஆர்டிஜிஎஸ் எதுல அனுப்புறோம்னா ஆர்டிஜிஎஸ் அனுப்பிச்சிடுறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஆடிட்டர் வந்து புக் கீப்பிங், நீங்க புக்னு அடிச்சீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது. இப்போ இங்க என்ன பண்றோம், இயர் 2019-20 அதுக்கு ஒரு புக் கீப்பிங் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க. நான் வந்து இப்போ 2750 நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு, புக் கீப்பிங் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பாத்தீங்களாக்கும் கன்சல்டன்சி சார்ஜஸ் சிஓஏன்னு அடிங்க, ஆட்டோமேட்டிக்கா கன்சல்டன்சி அடிச்சது. இங்க வந்து இங்க நீங்க என்ன பண்றீங்களோ எதுனாலும் மெசேஜ் அனுப்பிக்கலாம். இது ஒரு 4500. இப்போ இது சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டாக்ஸ் போடுறேன். டாக்ஸ் வந்து டாக்ஸ் ஆடிட் சார்ஜஸ் இயர் 2019-20 இது சூஸ் பண்றோம். இது 7500. அதுக்கப்புறம் அதே டாக்ஸ் சூஸ் பண்றேன். டாக்ஸ் ஃபைலிங் சார்ஜஸ் அதே மாதிரி இங்கேயும் இயர் 2019-20 சூஸ் பண்றேன். இதை அதே அமௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம்.
அப்புறம் வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பண்றோம். இப்போ வந்து 1 இயர் அப்படின்னா நீங்க 12 மாசம் நீங்க கொடுத்துட்டா போதும். ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய் மீதி. இல்ல 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. இங்க எக்ஸ்ன்னு கொடுத்த பிறகு கண்ட்ரோல் இங்க வந்துரும் பாருங்க. வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா பில்லு. இப்போ இன்வாய்ஸ் காப்பி இன்வாய்ஸ் வேணுமா? எனக்கு காப்பி இன்வாய்ஸ் வேணாம், ஒரிஜினலே வேணும் அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சூஸ் பண்ண பிறகு இங்க வந்து இன்வாய்ஸினுடைய ஃபார்மேட்டை மாத்தணும். இன்வாய்ஸ் வந்து A4 ஷீட்ல இருக்கணும். இப்போ சர்வீஸ்ல போறேன். அந்த வியூ சூஸ் பண்றோம். என்டர் தட்டின பிறகு இந்த பில் வந்துச்சு பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் வந்துச்சு பாருங்க. கம்பெனி பேரு நம்ம கம்பெனி, டாக்ஸ் இன்வாய்ஸ், சப்ளை டு இவங்களுக்கு, பேமெண்ட் வந்து ஆர்டிஜிஎஸ் கொடுக்குறோம். புக் கீப்பிங் இந்த வருஷத்துக்கு 18% ஒரு சர்வீஸ்க்கு எவ்வளவு சார்ஜ், கன்சல்டிங் சார்ஜஸ், டாக்ஸ் ஆடிட்டிங் எவ்வளவு சார்ஜஸ், டாக்ஸ் ஃபைலிங்க்கு எவ்வளவு, அப்புறம் ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு எவ்வளவு. அப்போ டோட்டலா ஒரு 12 வருஷத்துக்கு இங்க வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா இப்போ எவ்வளவு வரணும்? 29,250. இது வந்து ஒரு கன்சல்டன்சி சார்ஜஸ் தான். அவங்ககிட்ட இருந்து இப்போ எவ்வளவு பாருங்க. இப்போ டாக்ஸ் மட்டுமே 5000 ரூபாய் வருது. இது வந்து நம்மளுடைய பேங்க் அட்ரஸிங் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருச்சுங்க. எதுக்கு? பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆர்டிஜிஎஸ் அனுப்புறதுக்காக. அப்போ ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ட்ரேடிங் பார்த்துட்டோம், மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டோம், இது சர்வீஸ். சர்வீஸ் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். எந்த சர்வீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருப்போம், அவங்களுக்கு சர்வீஸ் பில் கொடுக்கறது, எல்லா பில்லும் நீங்க எது வேணாலும் இதுல 3 வகையை எடுத்துக்கலாம். இது ஸோ இப்போ என்ன பண்றேன், ஒவ்வொரு ரிப்போர்ட்டா காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பண்ணதுக்கு டே புக் நான் சொன்ன மாதிரி கேஷ் புக் மட்டும் அடிக்கிறோம். இப்போ கேஷ் புக்கினுடைய ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லா இங்க கேஷ் புக் இவ்வளவுதான். நீ கேஷ் வந்து 16,000 நம்ம கையில இருக்குது. சூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பேங்க் புக்கும் வேணும் அப்படின்னா பேங்க் மட்டும் எவ்வளவு இங்க பாருங்க. பேங்க் பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வாங்குற 2,50,000 வாங்குறோம், டெபாசிட் பண்றோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க என்னென்ன இருக்கோ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரெஜிஸ்டருக்கு, சேல்ஸ் ரெஜிஸ்டர், அப்புறம் ரிட்டர்ன். இப்போ ஆல் புக் அப்படின்னா ஃபுல்லா இன்னைக்கு நீங்க டேட் வைஸ் வேணும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு பண்ணோம் பாத்தீங்கல்ல, இன்னைக்கு டேட் 22ஆம் தேதி என்ன பண்ணிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், 2 சேல்ஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் சர்வீஸ் பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி பில் ஃபுல்லா இதெல்லாம் ரிப்போர்ட். அக்கவுண்ட்ஸ் லெட்ஜர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியினுடைய லெட்ஜர் பார்க்கணும் அப்படின்னா யாரு, ஏபிசிக்கு தான் நம்ம நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு பணம் வர வேண்டி இருக்குது பாருங்க. சூஸ் பண்ணீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா லெட்ஜர் வந்துருச்சா. அவருக்கு பாருங்க 2 பில்லு, இது ஒரு பில்லு போட்டிருக்கோம், இந்த பில்லுக்கு பணம் வந்துருச்சு. இப்போ ஒரு பில்லு போட்டிருக்கோம், இந்த பில்லுக்கு பணம் வரணும். ஸோ இப்போ இந்த பில்லு வந்து ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு வந்து பணம் வர வேண்டி இருக்குது. அந்த இது வந்து லெட்ஜர். அதே மாதிரி பேங்க் லெட்ஜர் சூஸ் பண்ணீங்களாக்கும் பேங்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து இந்தியன் பேங்க்னு சூஸ் பண்றோம். சூஸ் பண்ண பிறகு இப்போ பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பேங்க்ல வந்து 3,23,000 நம்ம கிட்ட இருக்குது. ஏன்னா இங்க அவ்வளவு டெபாசிட் பண்ணோம், இதெல்லாம் செக் கொடுத்துருக்கோம். ஒரு ஆளுக்கு செக் கொடுத்துருக்கோம், இன்னொரு ஆளுக்கு செக் கொடுத்துருக்கோம், டெபாசிட் கொடுத்து பாக்கி பேலன்ஸ் இருக்குது. அப்போ பேங்க்னுடைய ஓடி வியூ இருந்தாலும் ஓடியும் பார்த்துக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நீங்க இதுல பார்த்துக்கலாம். என்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5% பர்ச்சேஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னா சூஸ் பண்ணீங்களாக்கு 5% பர்ச்சேஸ் மட்டும் இதுல தனியா காட்டிடும். 5 பர்ச்சேஸ் மட்டும் ஜேகே ட்ரேடர்ஸ்ல வாங்கியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் லெட்ஜர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சேலரி மட்டும் பார்க்கணும்னு வச்சிருங்க. சேலரி மட்டும் பார்க்கணும் எக்ஸ்பெண்டிச்சர் லெட்ஜர்ல இப்போ இது வந்து சேலரி லெட்ஜர். இது சேலரி வந்து யாருக்கு, ஒரு ஆளுக்கு, நம்ம ஒரு ஆளுக்கு தான் சேலரி கொடுத்துருக்கோம், அந்த ரிப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஏஜிங் அனாலிசிஸ்னு முக்கியமானது. இது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு, யாராட்ட எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை நாள் ஆச்சு. ஏஜிங் அனாலிசிஸ்ங்கிறது ரிசீவபிள் மட்டும் நமக்கு வர வேண்டியது எவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்டீங்களாக்கும் எல்லா பார்ட்டியும். இப்போ நான் என்ன பண்றேன், பிலோ 30 நாளைக்குள்ள வரணுமா, 20 நாள் வரணுமா, எனக்கு ஆல் டேஸ்ன்னு கொடுத்தீங்களாக்கும் ஆல் டேஸ்ல உங்களுடைய எந்தெந்த பில்லுக்கு எவ்வளவு வரணும் இப்ப பாருங்க. இப்போ இவரெல்லாம் நமக்கு பணம் வர வேண்டி இருக்குது. இப்போ இவர் வந்து இப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பேங்க் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் இந்த கிரெடிட்லாம் போகும். அதே மாதிரி ஏபிசி ட்ரேடிங், நியூ ட்ரேடிங், இப்போ நமக்கு இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு இவ்வளவு இருக்குது. அப்போ அதே மாதிரி கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது அப்படின்னா இங்க வந்து பேயபிள்னு சூஸ் பண்ணுங்க. இது வந்து கொடுக்க வேண்டியது சூஸ் பண்ணீங்களாக்கும் சூஸ் பண்றேன். இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்கணும் பாருங்க. இங்க பாத்தீங்களாக்கும்
இப்போ ஃபர்னிச்சர் வாங்கினா அது கொடுக்கல, மாஸ் கம்ப்யூட்டர் வாங்கினா கொடுக்கல, ரோஸ் ட்ரேடிங், இப்போ அல்ஃபா இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி ஏஜிங் இருக்குது. ஃபில்டர் லெட்ஜர் இருக்கு. ஃபில்டர் லெட்ஜர்னா நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணிடும் அது. இப்போ ஃபில்டர் பண்றதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு 750 ரூபா மட்டும் ஒரு ஒரு 15,000 யாருக்கோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க 15,000 2 என்ட்ரி 3 என்ட்ரி இருக்கு பாருங்க. ஒன்னு ரெண்டு கான்ட்ரா என்ட்ரி, பேங்க் என்ட்ரி, இது கேஷ் என்ட்ரி. அப்போ அந்த பில் நம்பர் எடுத்துக்கலாம், டெபிட் நோட், கிரெடிட் நோட் எடுத்துக்கலாம். இது லெட்ஜர் வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு வேணாலும் எக்ஸல் ஷீட்ல எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட். அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் நேற்று எல்லாம் நான் காட்டிட்டேன். இதுல வந்து மந்த் வைஸ் பர்ச்சேஸ் தட்டினீங்களாக்கும் இங்க பாருங்க, இதை கட் பண்ணா ஒவ்வொரு மாசமும் இப்போ ஒவ்வொரு மாசமும் ரிப்போர்ட் காட்டிடும். இப்போ இதெல்லாம் நம்ம நவம்பர்ல தான் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், 5%, 12%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட், இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட், அப்புறம் எக்ஸம்டட் வந்து 60,000, டோட்டலா 7,60,000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது எவ்ரி மந்த் அது காட்டிடும் அது. அதே மாதிரி சேல்ஸ் அதுவும் பார்க்கலாம். சேல்ஸ் பாருங்க, எல்லாமே சேல்ஸ் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வேணா மந்த் வைஸ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இதுல ஒவ்வொரு மாசமும் எந்தெந்த மாசம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது அதையும் பிரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மந்த் வைஸ் ப்ராஃபிட் நீங்க எடுத்துக்கலாம். மந்த் வைஸ் ப்ராஃபிட் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நமக்கு எப்படி லாபம் கிடைக்குங்கிறது பாருங்க. டோட்டலா வந்து இவ்வளவு பர்ச்சேஸ் போக டோட்டலா ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்கு, ஸ்டாக் போக நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ எவ்ரி மந்த் அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும் அதுல. ஸோ அதே மாதிரி மந்த் வைஸ் லெட்ஜர். அப்புறம் வந்து டாக்ஸ் ரிப்போர்ட், இதுதான் ரொம்ப முக்கியமானது. எதுனா டாக்ஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி, நிறைய பேர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு ஆளும் வந்து ஒரு ஃபைல் பண்றதுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நம்ம ஒரு கன்சல்டன்ட் கொடுக்குறோம். நம்மளே இதுல பண்ணிடலாம். சூஸ் பண்றேன் ஜிஎஸ்டி. இப்போ இது நியூ இல்ல, இப்போ ஓல்டு பண்றேன். ஓல்டுல 3B இருக்கு பாருங்க. 3B தட்டினீங்களாக்கும் இப்போ நவம்பர் மட்டும் சூஸ் பண்றேன். இப்போ தட்டின எல்லாக்கும் ஆட்டோமேட்டிக்கா 3Bங்கிறது வந்துருச்சு. இது அப்படியே என்ன பண்றோம், அந்த கரெக்டா அந்தந்த காலத்துல ஃபில் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி 3.1 இருக்கும். அதுல எவ்வளவு டாக்ஸபிள், எவ்வளவு ஐஜிஎஸ்டி, எவ்வளவு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அதே மாதிரி எலிஜிபிள் டாக்ஸஸ் எவ்வளவு இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம எவ்வளவு கட்டணுமா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதாவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ எதுவும் கட்ட தேவையில்லை. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஐடிசி ஜாஸ்தியா இருக்குது, கட்ட தேவையில்லை. இப்போ நம்மளுடைய கேஷ் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா இங்க கீழே இருக்கும் கேஷ் லெட்ஜர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ டைரக்டா ஃபார்ம் 1 வேணும்னா இங்க சூஸ் பண்றீங்க, B2B இதை சூஸ் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ணிடலாக்கும் ஆட்டோமேட்டிக்கா B2B அப்படியே வந்துடும். இது B2B. இதுக்கப்புறம் நீங்க இங்க எஸ்ன்னு கொடுத்திடலாக்கும் எக்ஸல் ஷீட்டுக்கு போயிட்டு அதாவது இபேட்ல போயிட்டு அது இஜிஎஸ்டில போயிடும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் சம்மரி 2 இருக்குது. யார்கிட்ட வாங்கியிருக்கோம் நம்ம, இதெல்லாம் வாங்கின பொருட்கள். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 2. ஸோ இதுவும் நீங்க எடுத்துக்கலாம் இதுல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க கிளிக் பண்ணிடலாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதாவே போர்ட்டலுக்கு போயிடும். இப்போ பாத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுதுன்னா நம்ம WW எல்லாம் போட தேவையில்லை. இங்க ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டியினுடைய இங்க வந்துருது. லாகின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க அதையும் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி இவை பில் வேணா இவை பில்லும் கிளிக் பண்ணுங்க. இவை பில்லும் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுல நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டேட்டாஸை வந்து அதுல ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நியூ சிஸ்டமும் பண்ணியிருக்கேன். நியூ சிஸ்டம்னு லான்ச் பண்ணல, நியூ சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நியூ சிஸ்டம். நியூ சிஸ்டத்துல வந்து நம்ம வந்து இது பாத்தீங்களாக்க நியூ சிஸ்டம். இதுதான் வந்து இப்போ இன்னும் வந்து லான்ச் பண்ணல. அது அநேகமா ஏப்ரல்ல இருந்து தான் பண்ணுவாங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபார்ம் இது வந்து அனெக்ஸ் 1, அனெக்ஸ் 2 இதனுடைய எல்லா என்னென்ன இருக்குதோ எல்லாமே ரெடியா இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தவரை நீங்க எந்த விதமான இது இல்லை. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட். அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் பண்ண பாத்தீங்களா, பாருங்க ஓப்பனிங் ஆட்டோமேட்டிக்கா ட்ரையல் பேலன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து இங்க இருக்கு க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் என்ட்ரி பண்ண என்ட்ரி இதுல வந்து ஒரு காஸ்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அதான் அக்யூரஸியா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ கேஷ் ஆன் ஹேண்ட் எவ்வளவு, யாராருக்கு கொடுக்கணும், யாராருக்கு வர வேண்டியிருக்குது, ட்ரேடு பேயபிள், ட்ரேடு ரிசீவபிள். அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் ட்ரையல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னா நீங்க உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸை அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி முக்கியமானது மட்டும் இது ரிப்போர்ட்ல சில பேர்கள் வந்து
ஒரு எம்டி லெவலில் இந்த ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கேபிட்டல் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 5 லட்ச ரூபாய் கேபிட்டல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, அப்புறம் நம்ம டாக்ஸ் ப்ரொவிஷன், டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டாக் இப்போ கையில் க்ளோசிங் ஸ்டாக் என்னென்ன இருக்குது, அப்புறம் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் காஸ்ட் மெட்டீரியல், அதர் இன்கம் எல்லாமே இதை அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது, ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குதா, இதுவும் வந்து நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் வேற சாஃப்ட்வேர் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணீங்கன்னாக்கும் இங்க பாருங்க, இப்போ சூஸ் பண்ணா கையில இவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, 4,20,000. பட் இப்போ நம்ம கம்பெனி கரெக்டா போயிட்டு இருக்கான்னு கிளிக் பண்ணீங்களாக்கும் இங்க பாருங்க, கம்பெனி வந்து சர்ப்ளஸ்ல தான் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வர வேண்டியது இது வந்து ரிசீவபிள், இது வந்து கொடுக்க வேண்டியது. ஆனா நம்மகிட்ட ஸ்டாக் இவ்வளவு இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, அதனால நம்மளுக்கு சர்ப்ளஸா இருக்குது நம்மளுடைய பொசிஷன் அப்படிங்கறத பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ங்கிறது டோட்டலா டெபிட் கிரெடிட் தனியா டோட்டல் அப்படியே டோட்டல் பண்ணி எவ்வளவு டர்ன் ஓவர் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. இப்போ ஒரு ஆளுகிட்ட வந்து இப்போ ஏபிசி ஏகே ஃபர்னிச்சர் எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம், இப்போ இவர் பாருங்க ரோஸ் ட்ரேடிங்ல எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ டர்ன் ஓவர் வைஸா காட்டுறதுக்கு தான் இந்த இது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாஸ்வேர்டு சூஸ் பண்றோம், இங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ தட்டினோடுமே பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் 24%, சார் 24,000 பெர்சன்டேஜ்ல 7% தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்கு இதுவரையும். அப்போ இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். இது அப்படியே ப்ராஃபிட் லாஸ் பாருங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ப்ராஃபிட் வந்து 8% நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இதுல வந்து காஸ்ட் மெட்டீரியல் என்னென்ன இருக்குது எல்லாம் போக நமக்கு வந்து 26,000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்ல காட்டுது. ஸோ இந்த இதுல வந்து மெயினா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூல்டுன்னு இருக்கு. ஷெட்யூல்ட்னா ரெவென்யூ என்னென்னது, இது காஸ்ட் மெட்டீரியல் என்னென்ன இருக்குது, ஒரே பேஜ்ல எல்லா ஷெட்யூலுமே வந்துடும். இப்போ ப்ராஃபிட் லாஸ் ஓவர். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். இப்போ பாருங்க பேலன்ஸ் ஷீட் நாம வந்து எந்த விதமான கால்குலேட்டரோ எந்த விதமான இது இல்லை, அப்படியே சூஸ் பண்றேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் ரெடி. பேலன்ஸ் ஷீட்ல என்னது, ஷெட்யூல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஒண்ணுனா பிக்சட் அசெட்ஸ், ரெண்டுங்கிறது டெபாசிட். இதுக்கான பிரேக்கப் இது வந்து இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்க கரெக்டா டேலி ஆச்சு பாருங்க. ₹1 டிஃபரன்ஸ் இருக்கா, ₹1 டிஃபரன்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். நல்ல அருமையான நம்பர் 9999999 நம்ம அது எதிர்பார்க்கவே இல்லை. பேலன்ஸ் ஷீட் வந்து இதுதான் வந்து அக்யூரேசியா அது கொடுத்திருக்குது. ஸோ இது முடிச்ச பிறகு இதனுடைய பிரேக்கப் காட்டும் பாருங்க. என்ன பிரேக்கப் அப்படின்னா இதா இருக்கு. பிக்சட் அசெட்ஸ்னா இதான் 2 அசெட்ஸ், ஃபர்னிச்சர் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ரெண்ட் டெபாசிட், ட்ரேட் ரிசீவபிள் இவ்வளவு வர வேண்டி இருக்குது, பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, இது வந்து லயபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் இது வந்து டோட்டலா பேலன்ஸ் ஷீட். அப்புறம் குரூப்பிங் இருக்குது. குரூப்பிங் அப்படின்னா நம்ம வந்து குரூப் என்னென்ன தேவைப்படுமோ நீங்க செப்பரேட்டா எடுத்துக்கலாம். கடைசியா ஒண்ணு முக்கியமானது ஒண்ணு வச்சிருக்கேன், ஆடிட்டிங். இது என்ன ஆடிட்டிங் அப்படின்னா, இப்ப நீங்க ட்ரையல் பேலன்ஸை பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இவர் வந்து இந்த ஏகே ஃபர்னிச்சருங்கிறவரு நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட, ஏகே ஃபர்னிச்சர் வந்து நீங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ட்ரையல் பேலன்ஸ். இதனால எப்படின்னா ஒரு பொருளை பில் பண்றோம், அப்படியே பில் வந்து லெட்ஜர் வந்து பின்னாடி வருது, அப்படியே பேக்ல ரிவர்ஸ்ல போகும் பாருங்க. இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ் 25,000 ரூபாய், இவருக்கு போன இலக்கம் லெட்ஜர் வந்துச்சு பாருங்க, இந்த இருக்கு 25,000 ரூபாய். இப்ப இவருடைய 25,000 ரூபாய்க்கு என்ன பர்னிச்சர்னு பாத்தீங்களாக்கும் இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க தட்டின இலக்கம் பாருங்க. இவர்கிட்ட வந்து சேரும் டேபிளும் நம்ம வாங்கியிருக்கோம். இதை ஓச்சர் பார்க்கனா கூட அந்த ஓச்சர் கூட நம்ம பார்த்துக்கலாம். இங்க 25,000 ரூபாய்க்கு ஓச்சர் இருக்குது. ஓச்சர் போட்டோம், சேனல் போட்டு லெட்ஜர் போட்டு அப்புறமா ட்ரையல் பேலன்ஸ் போச்சு, அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடும். அப்படியே இது பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது வந்து வேற யாரும் பாக்குறேன்னா, இப்ப இன்னொன்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு பில் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஏபிசிங்கிறவருடைய இவர் யார், இவருக்கு எவ்வளவு அமௌண்ட், நமக்கு இவர் என்னென்ன பில் பண்ணிருக்கோம். இப்ப இவருக்கு 34,515க்கு எங்க லெட்ஜர் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு லெட்ஜர், இந்த ஒரு லெட்ஜர், இந்த ஒரு லெட்ஜர். இதுக்கு பணம் வந்துருச்சு, பட் இதுக்கு பணம் வரல. இது என்ன அவருக்கு பில் பண்ணிருக்கோம், இதை சூஸ் பண்ணீங்களாக்கும் இந்த வந்துச்சு பாருங்க பில் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம எப்படி பில் பண்ணோமோ அப்படியே ரிவைஸா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இங்க பில் பார்த்துடலாம் நீங்க. அதே மாதிரி இன்னொரு பில், அப்புறம் இன்னொரு பார்ட்டியும் காட்டிடுறேன். இது வந்து ஆடிட்டிங் நம்ம பண்றது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த நியூ ட்ரேடிங் இவர் வந்து 61,000 ரூபாய்
பில் இவருடைய பேலன்ஸ். இவருடைய லெட்ஜர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கு 66,000 பணம் வராம இருக்குது. இவருடைய பில் நம்பர் 2. இந்த 2 பில் நம்பர்ல பில் நம்பர் 2ல வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்கோம் சூஸ் பண்ணீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பில்லு வந்துச்சு பாருங்க, டாக்ஸ் இன்வாய்ஸ். அப்போ பில்லும் வந்துருச்சு ரெடியா. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இது வந்து கேஷ் புக்கு, உங்களுடைய லெட்ஜரு எல்லாமே ஆடிட்டிங் பண்ணிக்கலாம். இதுதான். அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும், இப்போ நீங்க சர்வீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணன பார்த்தீங்களா, என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்துரும். அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸா டர்ன் ஓவர், இது பில்லிங் பண்றது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிப்போர்ட் மட்டும் நீங்க தேவைப்பட்டா இங்க இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சர்வீஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சர்வீஸ் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரிப்போர்ட்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டேன். அப்புறம் ப்ரோக்ரஸ்ல பொறுத்தவரையும் பேங்க் ரெக்கன்சிலேஷன் இருக்குது. ரெக்கன்சிலேஷன்ல பொறுத்தவரையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போறோம். ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு இப்போ இன்னைக்கு டேட் வந்து 21/11/2020. இப்போ இங்க பாருங்க, செக் இஷ்யூ நாட் கிளியர், செக் டெபாசிட் நாட் கிளியர். இதுதான் ரெக்கன்சிலேஷன்ல பண்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். நம்ம ரெக்கன்சிலேஷன்ங்கிறது எப்படின்னா, இங்க இருக்கும் ரெக்கன்சிலேஷன்ல போயிட்டு நீங்க உங்க செக் என்னென்ன செக் வந்திருக்கோ ரெக்கன்சிலேஷன்ல சூஸ் பண்றோம். இஷ்யூடு செக்னு சூஸ் பண்ண பிறகு இங்க பேங்க்ல என்ட்ரி ஆச்சுன்னா இங்க நம்பர் 1ன்னு டிக் அடிங்க. இப்போ இதெல்லாம் டிக் அடிச்சிட்டோம் பாருங்க. 1ன்னு போட்டா டிக் ஆயிடும். இதுவும் டிக் ஆயிடுச்சு. இப்போ இது மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து கிளியர் ஆகலன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இஷ்யூட்ல என்ன இருக்குது, நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, இது கிளியர் ஆயிடுச்சு, இது கிளியர் ஆயிடுச்சு, இது ரெண்டும் கிளியர் ஆகலன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. பாருங்க, இப்போ இவ்வளவு போக நம்மளுடைய பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ செக் இஷ்யூட் நாட் கிளியர், செக் டெபாசிட் நாட் கிளியர். அப்போ ரெக்கன்சிலேஷன் இதுல வரும். அதுக்கப்புறம் இயர் 2 வருஷம் ஒரு தடவை நீங்க போஸ்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் கடைசியா ரிமைண்டர், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரிமைண்டர் அப்படின்னா இதுவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் என்னுடைய லைசன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஐயு கோடு வந்து லைசன்ஸ் ஐயு கோடு வேண்டாம், இப்போ எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வந்து இன்னைக்கு நான் வாங்கினது வந்து இப்போ இன்னைக்கு முடிய போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. எஃப்எஸ்எஸ்ஐல வந்து இப்போ லைசன்ஸ் சூஸ் பண்றேன். இது இஷ்யூ டேட் வந்து 22/12/2019, அதான் இஷ்யூ டேட். எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னா 22/12/2020. நான் என்ன பண்றேன், ஒரு 40 நாளைக்கு முந்தி எனக்கு வந்து ரிமைண்டர் பண்ணணும்னு என்ட்ரி பண்ணி வச்சிடுறேன். இது ஒண்ணு. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு நீங்க இதுல சப்போஸ் இந்த லிஸ்ட் தட்டினீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க லைசன்ஸ் வந்து உங்களுடைய லைசன்ஸ் முடிய போகுதுங்கிறத ஆட்டோமேட்டிக்கா இங்க ரிமைண்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்க என்னென்ன ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதுல பொறுத்த வரையும் நீங்க வந்து உங்களுடைய லைசன்ஸை போட்டுக்கலாம், ரிப்போர்ட்ஸ், பேமெண்ட், உங்களுடைய பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, உங்களுடைய விசா எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, மீட்டிங் என்ன இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் நான் பண்ண போறேன் அப்படின்னா, மீட்டிங் வந்து நாளைக்கு மீட்டிங் என்ன இருக்குங்கிறது நம்ம வந்து டேட்டாஸை என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து ரொம்ப முக்கியம். இதுல வந்து என்ன அப்படின்னா, டோட்டலா கேட்டகரி வைஸ் நீங்க வந்து இப்போ நான் எல்லா கேட்டகரி வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்எஸ்எஸ்சி பாருங்க, லைசன்ஸ் எப்போ கிளியர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. அப்புறம் யூட்டிலிட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் பண்ண பாருங்க. இப்போ 1 2 3 இப்போ சூஸ் பண்றேன், இங்க தட்டினீங்களாக்கும் இன்சைட் டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுத்துரும். உங்களுக்கு வந்து இன்னும் பேக்கப் இருக்குது. இந்த பேக்கப் உங்களுக்கு சிலயோ டிலோ எங்க தேவையோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து டேட்டா யூட்டிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இது வந்து நியூ சைன் அப் பண்ணிக்கிறது. இது வந்து கம்பெனி செட்டப். கம்பெனி செட்டப்னா கம்பெனியுடைய டைட்டில், கம்பெனி பேரு என்னென்ன தேவையோ நீங்க அதெல்லாம் இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். இதுல அதுக்கப்புறம் கம்பெனியினுடைய 2வது செட்டப்ல என்ன இருக்கு அப்படின்னா, செகண்ட் செட்டப்ல சில இது வந்து இன்வாய்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், அதான் நம்பர் 2 வந்து
இன்வாய்ஸ்னுடைய சீரியல் நம்பர். சில பேர் வந்து இன்வாய்ஸ் நம்பர் போடாம எனக்கு வந்து எங்களுடைய 2001 பார் சம்திங் போடுறேன்னா இங்க நீங்க போட்டுக்கலாம். இது வந்து இந்த செட்டப் வந்து 3 யூஸ் பண்ணிக்கிறது. இன்வாய்ஸ் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வேணுமா? இன்வாய்ஸ் வியூ ஒவ்வொரு தடவையும் பார்க்கறதுக்காக உள்ளது தான் இது. அதுக்கப்புறம் டாக்ஸபிள் சேல்ஸ் இது வந்து நீங்க வந்து சின்ன இதுதான் மெசேஜ்கள் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்டா தான் இருக்கும். பார் கோடிங் வச்சுக்கிடுங்க. பார் கோடிங்னா இங்க எஸ்ன்னு கொடுத்தா போதும். இது டாலர் ரேட் எக்ஸ்போர்ட் பண்றது தான் டாலர் ரேட் இங்க கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லிமிட் நீங்க லிமிட் வச்சுக்கலாம். இங்க பாருங்க இதுல ஒரு முக்கியமான லிமிட் இருக்குது. ஏன் தெரியுங்களா? சில பேருக்கு வந்து பில் பண்ண இப்ப நான் வந்து லிமிட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப நான் ஒரு பில் பண்றேன். லிமிட்னு கொடுத்துறேன். இந்த லிமிட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் ஒரு பார்ட்டிக்கு வந்து இப்ப நான் என்னுடைய சேல்ஸ் பார்ட்டிக்கு இப்போ ஏபிசி ட்ரேடிங் அப்படிங்கிறவருக்கு நான் என்ன பண்றேன் ஒரு லிமிட் கொடுத்துட்றேன். என்ன லிமிட்னா அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் பில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க லிமிட் பிக்ஸ் பண்ணிடலாம். பிக்ஸ் பண்ணிட்டு இப்ப நான் பில் பண்ண போறேன்னு வச்சுடுங்க. இப்போ இவருக்கு பில் பண்றேன். சூஸ் பண்ண உடனே இங்க பாருங்க அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்குது. லிமிட் வந்து 15,000 ரூபாய் லிமிட் ஓவர்னு வந்துருச்சுங்க. அப்போ இவருக்கு பில் பண்ண முடியாது. அப்போ இது வந்து என்னன்னா செக் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்றோம் பில்லே பண்ண முடியாது. அப்போ இவருடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்குது இங்க சூஸ் பண்ணிட்டு இங்க தட்டினீங்களாக்கும் இப்போ இங்க பாருங்க இவருடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது 34,000 ரூபாய் இருக்குது. ஆனா நம்ம லிமிட் 15,000 ரூபாய் வச்சிருக்கோம். முன்னாடி வச்சீங்களாக்க நீங்க பில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டோம் 34,515 ரூபாய்க்கு மேல நம்ம பில் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங்கும் இதெல்லாம் காட்டுறதுக்காக உள்ளதுதான் இந்த செட்டப். அப்புறம் வந்து இது வந்து என்ன அப்படின்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கம்பெனி நான் என்ன பண்ணுவேன் இந்த சாஃப்ட்வேருக்கு லைசன்ஸ் கீ இருக்குது. இந்த கீ கொடுத்துட்டா ஹோல் இயர் நீங்க அப்படியே யூஸ் பண்ற மாதிரி கீ கொடுத்துருவேன். அப்புறம் வந்து இது வந்து சூப்பர் அட்மினா சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்டன் ஒரு பர்மிஷன் இருக்குது. கேப்டன் பர்மிஷன் அப்படின்னா நீங்க யாருமே டெலிட் பண்ண முடியாது அப்படின்னா இங்க நீங்க எஸ்ன்னு கொடுத்து எல்லாருக்கும் டெலிட் பண்ண முடியாது. ஸோ கேப்டன் பர்மிஷன்ங்கிறது அதையும் நான் கொடுத்துருக்கேன் அதுல. அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு தடவை போக போக உங்களுடைய ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். நீ ஏன் இந்த மாதிரி 30 நாள் இருக்குது ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி பாஸ்வேர்டு மாடிஃபிகேஷன் பண்ணா நீங்க பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். இங்க கிளிக் பண்ணலாம் எம்எஸ் வேர்டு போகும். இங்க கிளிக் பண்ணலாம் எம்எஸ் எக்ஸல் கால்குலேட்டர். அப்புறம் இதுல என்னென்ன கீ இருக்கு பாருங்க. இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் என்ன கீ யூஸ் பண்ண போறோம் அதிகமா எஸ்கேப் கீ யூஸ் பண்றோம். ரெண்டாவது மவுஸ். மூணாவது பாத்தீங்கன்னாக்க என்ட்ரி கீ. நாலாவது ஏரோ மார்க். அஞ்சாவது வந்து அதான் நாலாவது வந்து ஏரோ மார்க். அஞ்சாவது 4 கீ தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த சாஃப்ட்வேர்ல. எங்கேயாவது ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்றோமா? ஆல்ட்ரோ கண்ட்ரோலோ எங்கேயுமே கிடையாது. சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் இவ்வளவுதான் கீ. இதனுடைய ரெசல்யூஷன் மட்டும் என்னன்னா விண்டோனுடைய வந்து 1280/768 கொஞ்சம் பார்க்கறதுக்கு இது அந்த சைஸ்ல தான் இருக்குது. ஸோ கீயை பொறுத்தவரை இந்த 4 கீ தான் யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி மவுஸ் ஏரோ மார்க் அப்புறம் என்ட்ரி கீ. ரிப்போர்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்கு எஸ்கேப் கீ. இவ்வளவுதான் கண்ட்ரோல் பொறுத்தவரை. ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேருடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். எல்லாத்துக்கும் உள்ளது இவ்வளவுதான். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் காட்டினேன், அப்புறம் மேனுஃபேக்சர் காட்டினேன், அப்புறம் சர்வீஸ் காட்டினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேரோல் ஹெச்ஆர் அதுவும் காட்டிட்டேன், ரிமைண்டர் காட்டிட்டேன். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருது. இப்போ அடுத்தது வந்து இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. நான் இதை முடிச்சுட்டு அடுத்தது இன்டர்நேஷனல் லெவலுக்கு அடுத்தது வந்து துபாயில வந்து பிசினஸ் எப்படி பண்றது, சவுதியில எப்படி பண்றது, புர்னேல எப்படி பண்றது, சிங்கப்பூர்ல எப்படி பண்றதுங்கிறது இந்த கேண்டிடேட் உங்களை பொறுத்து தகுந்த மாதிரி நான் செய்யறேன். இதுவரையும் பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போடுங்க, நான் அதை வந்து கிளாரிபிகேஷன் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. சார் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார், சாட்ல கேட்டிருக்காங்க. என்ன சாட் வரல எனக்கு. ஓகே சார், நான் அன்மியூட் பண்ண சொல்றேன். அவங்க இதுல கேட்கட்டும், ஆடியோல கேட்கட்டும். சொல்லுங்க. இஸ் இட் சப்போர்ட்டிங் ஃபார் மல்டி யூசர்னு கேட்டிருக்காங்க சார் அவங்க டவுட். அதான் சொன்ன மல்டி யூசர் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அது தாராளமா மல்டி யூசர் பண்ணலாம். அது மல்டி யூசர் வந்து
நீங்க வந்து மல்டி யூசருங்க என்ன அப்படின்னா இங்க பாருங்க மல்டி யூசருக்கு நான் போயிடுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். இப்போ நான் மல்டி யூசர் பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து சர்வர்ல இருக்கு. இப்போ வந்து சர்வருங்கிறது இப்போ வந்து இது பாருங்க இது வந்து மெயின் சிஸ்டம். நல்லா பாத்துக்கிடுங்க. இது வந்து மெயின் சிஸ்டம். இப்போ நான் சர்வரை மாத்திரம் மல்டி கம்பெனி சூஸ் பண்றதுக்கு சூஸ் பண்றேன். இங்க பாருங்க அது வந்து பிஓ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பிஓ சிஸ்டத்துக்கு போயிடுறேன். இப்போ எதெல்லாம் ஹிடன் ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்போ பாருங்க இப்போ பாருங்க எல்லாமே போயிடுச்சு பாருங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க ரீட்டைல் பண்ணலாம், ஹோல்சேல் பண்ணலாம், செப்பரேட்டா பண்ணிக்கலாம். இங்க அதே மாதிரி சேல்ஸ் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ரிக்ரூட் பண்றது வேற எதுவுமே இங்க டேட்டா என்ட்ரிலாம் எதுவுமே கிடையாது. அது அப்படியே மாறிடுச்சு. இது வந்து சர்வர். இங்க தெரியுதா? இது வந்து சப் சிஸ்டம். இது வந்து சர்வர் தனியா போயிடும். நீங்க செப்பரேட்டா பண்ணாலும் கூட இது வந்து இதுல வந்து எத்தனை சிஸ்டம்னாலும் நீங்க இதுல வந்து எப்படின்னா சேல்ஸ் மட்டும் செப்பரேட் சிஸ்டம்ஸ். அதான் முக்கியம். அதான் ரொம்ப முக்கியமானது. இதுல ஆர்டர் ப்ராசஸிங் பண்ணும்போது மிஸ்டேக் ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஆர்டர் ப்ராசஸிங்ல கண்டிப்பா பண்ணலாம். ப்ராடக்ட்டை பண்ணலாம். இப்போ ரிமைண்டர் ஆப்ஷன்ல வந்து ஃபார்வர்ட் த டியூ டேட் ரிமைண்டர் டீடைல்ஸ் ஆஃப் அதான் சொன்னேன். மெயில் வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது. நான் நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஆஃப்லைன் தான். நீங்க ஆட்டோமேட்டிக்கா மெயில் எல்லாம் போகாது. எல்லாமே நம்ம வந்து பிசிக்கலா பண்றதுதான் இது. அதான் திருப்பி சொல்றேன். பாருங்க இது ஹோல்சேல் கிளிக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சர்வீஸ் இன்வாய்ஸ் பண்ணா சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சப் சிஸ்டம். இப்போ நான் மெயின் சிஸ்டத்துக்கு போறேன் அப்படின்னா இங்க சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இங்க இந்தியன் சிஸ்டம் இருக்கும். இந்தியன் சிஸ்டம் சூஸ் பண்றேன். இப்போ இங்க மெயினுக்கு வந்தாச்சு. இப்போ இங்க மெயின்ல வந்தாதான் நீங்க இப்ப பாருங்க மெயினுக்கு வரும்போதே உடனே சொல்லுது பாருங்க ரிமைண்டர் சொல்லிச்சு பாருங்க. இப்ப உடனே நீங்க ஒரு மெயின் கம்பெனிக்கு வந்து எனக்கு லைசன்ஸ் வந்து 30 நாள்ல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு உடனே ரிமைண்டர் வந்துடும். அது இப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க இதுல எல்லா ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். சப்சிஸ்டில் உள்ளவங்க வந்து எதுவுமே பார்க்க முடியாது. அவர் சேல்ஸ் மட்டும் தான் என்ட்ரி பண்ணுவாரு. சேல்ஸ் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துட்டு கடைசியா க்ளோஸ் பண்ணும்போது எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அவ்வளவுதான் இதுல. ஓகே வேற யாராவது வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா சொல்லுங்க. அடுத்தது வந்து ஒரு துபாய் கண்ட்ரில வேற ஏதாவது இருக்கா? சார் ஜாக்கிர்னு ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் அன்மியூட் பண்றேன் சார். கொடுங்க அவர் கேளுங்க. ஜாக்கிர் சார் நீங்க பேசுங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ இதுல வந்து நான் ஜஸ்ட் நேற்றைக்கு முந்தானே ஜாயின் பண்ணல. இன்னைக்கும் ஹாஃப் செஷனுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா இதுல காஸ்ட் எப்படி சார் நம்ம இது பண்றோம்? அதாவது இந்த சாஃப்ட்வேர் காஸ்ட் ஆக்சுவலா பாருங்க காஸ்டிங்கிறது நேத்து நீங்க வரல. காஸ்டிங் ரிப்போர்ட்ங்கிறது நான் அப்படியே ஒண்ணே ஒண்ணு மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு கேட்காது. இல்ல சார் காஸ்டிங் ரிப்போர்ட் இல்ல சார், இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் கேக்குறேன். அதாவது பாருங்க ப்ராடக்ட் காஸ்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்க இதான் காஸ்டிங் ரிப்போர்ட். தெரியுதா? இல்ல சார் இல்ல சாரி நான் இது அதாவது இந்த சாஃப்ட்வேரோட காஸ்ட் கேக்குறேன் சார். அதாவது சாஃப்ட்வேர் காஸ்ட் அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிடல. மெதுவா வந்து நம்ம ரஃபிக் சார் சைபால கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து நான் இன்னும் வந்து இது காஸ்டிங்கா போகல. ஜஸ்ட் வந்து மக்கள்கிட்ட காட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இது வந்து இந்த டூல்ஸ் நான் ஒரு ஆளே பண்ணது. இது பயன்படுதா? பட் இது வந்து எல்லாமே வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் இல்லீங்களா சார்? இது ஆஃப்லைன் பட் டேட்டா வந்து பேக்கப் வந்து கிளவுட்ல போய்டும். கிளவுட்ல காப்பி ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஆன்லைன்ல ஏன் வைக்கலன்னா நான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன். ஆன்லைன்ல வச்சீங்கன்னாக்க டேட்டாஸ் நிறைய பேர் தெஃப்ட் நடக்குது. நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அதனால இது ஆன்லைன் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் டேட்டா வந்து உங்க மெயிலுக்கு கிளவுட்ல காப்பி ஆயிடும். அவ்வளவுதான். நீங்க வந்து வீட்ல கம்ப்யூட்டர் ஆபீஸ்ல வச்சிட்டு வீட்லயும் வர்க் பண்ணிக்கலாம். இந்த நார்மல் டாலி சாஃப்ட்வேர்ஸ்க்கும் இதுலயும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு சார்? இது வந்து மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர். அது வந்து அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். நாங்க இது வந்து மேனேஜ்மென்ட். கரெக்ட். இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு அக்கவுண்டிங் கம் மேனேஜ்மென்ட் இருக்குங்களா இல்ல அக்கவுண்டிங் இருக்காதுங்களா? அக்கவுண்டிங் வித் மேனேஜ்மென்ட் அதான் சொல்ல வரேன். எல்லாமே அக்கவுண்டிங் வித் மேனேஜ்மென்ட் ரிப்போர்ட். இப்போ இந்த காஸ்டிங் இப்போ ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க நேத்து நீங்க பாத்துக்க மாட்டீங்க. நேத்து ஒரு பெர்ஃபார்மா ஒன்னு போட்டோம். நான் அதே மட்டும் ஒன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து ஒரு பெர்ஃபார்மா போட்டேன். அதனுடைய ரிப்போர்ட்டை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. சரி. நேத்து வராதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். இது வந்து இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேர்ல இருக்குன்னு நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. இப்போ நேத்து என்ன பண்ணோம்? ஆவின் மில்க் இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறோம். தெரியுதுங்களா? சரி சரிங்க. ஒரு பெர்ஃபார்மா கொடுக்குறேன். இது வந்து ஒரு பெர்ஃபார்மா. ரைஸ் ஒரு 20 பேக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டா ஃப்ளவர்
இது மாதிரி கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபார்மா வந்துருச்சு. தெரியுதா இது ப்ரொஃபார்மா? ஆமாமா சார். இந்த ப்ரொஃபார்மாக்கு எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சூஸ் பண்ண பிறகு உடனே இங்க பாருங்க காஸ்டிங் வந்துச்சு பாருங்க. காஸ்டிங் எல்லாரும் பார்க்க முடியாது. இது பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சூஸ் பண்றோம். இப்ப பண்ணீங்களாக்கும் இந்த பொருளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சா? இது எந்த சாஃப்ட்வேர்ல இருந்தா சேலஞ்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த பில்லுக்கு நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2550 ரூபாய் கிடைச்சிருக்கு. சோ இந்த காஸ்டிங் இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட்ங்கிறது. இந்த மாதிரி ரிப்போர்ட் தான் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இது வந்துட்டு ஒன்லி சிஸ்டம் சாஃப்ட்வேரா சார் அல்லது ஆப் பேஸ்டு சாஃப்ட்வேருங்களா? ரெண்டுமே அப்ளிகேஷன் இது கிடையாது. ஒன்லி டெஸ்க்டாப், லேப்டாப், டெஸ்க்டாப்ல தான். போன்ல எல்லாம் ஒர்க் பண்ற மாதிரி நான் வைக்கல இது. போன்ல எல்லாம் ஏன்னா வந்து போன்ல வந்து 8-0 மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து அது அது அந்த அளவுக்கு அக்கவுண்டிங் வந்து ஆப் கிடையாது இது. ஒன்லி ஃபார் டெஸ்க்டாப். எதுக்காக அதை கேட்டேன்னா ரீசன் என்னன்னா, இப்போ வந்து என்ன சொல்றது சார், இஆர்பி வந்துட்டு இன்டகிரேட்டட் ஆப்லயே எல்லாரும் நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா எல்லாமே ஒரு மொபிலிட்டி மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ என்ன சொல்றது, ரீட்டைல் ஆர் எனி செக்டார் வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் மாதிரி போயிடுச்சு. எல்லாருமே கேரி பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆயிட்டோம். என்ன சொல்றது, மொபைல்ல வந்து பாத்துக்கலாம். ஒரு சிஸ்டம் வந்து வீட்ல ஆன் பண்ணி மொபைல்ல நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் ஒன்னு இருக்குது. நீங்க மொபைல்ல பாத்துக்கலாம். நீங்க டெஃபினட்டா பாத்துக்கலாம். என்ட்ரில ஸ்பெசிபிக்கா நான் சொன்னதுக்கு உண்டான ரீசன் சொல்றேன். இது என்னன்னு, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ அல்லது வந்து ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி வச்சுங்களேன். இப்போ இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே வந்துட்டு கடைக்கு வரதை விட இப்போ நம்ம வந்து டோர் ஸ்டெப்புக்கு போற மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. அங்க போய் இப்ப அங்க போய் அதாவது எய்தர் கஸ்டமர் மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் அல்லது நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணி எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி அங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இப்ப இஆர்பிங்க போது அந்த ஒரு சொல்யூஷன் இன்டகிரேட் இதுல ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அல்லது இன்டகிரேட் பண்ண முடியுமா? இது எப்படின்னாக்கா நீங்க உங்க சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் எப்பவுமே சர்வர் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்க மொபைல்ல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இருக்குது டெஸ்க்டாப் ஒண்ணு நீங்க உங்களுடைய சர்வர் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க உங்க மொபைல்லயே நீங்க ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப ஒரு ஓவர்சீஸ்ல இருக்கிறோம். நம்ம ஓவர்சீஸ்ல இருந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல இருந்தே கண்டிப்பா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது ஆனா மொபைல்ல டவுன்லோட் பண்ண முடியாது. அதுதான் முக்கியம். இது சர்வர் ஆன்ல இருக்கணும். சர்வர் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க எங்க வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சர்வர்ங்கிறது வந்து காமன் சர்வர் இல்லைங்களா? கரெக்ட். ஒரே ஒரு சர்வர் ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கணும். அத அந்த சர்வர் வச்சு அதுக்கு அப்புறம் நீங்க செப்பரேட் பண்ணிக்கலாம். சரி 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 சரி. ஓகே. வேற யாராவது? ஓகே. தேங்க்ஸ். வேற யார் கேக்குறீங்க? சார் இன்னொருத்தவங்க இருக்காங்க, நான் அட்மிட் பண்றேன் சார். வேற யாராவது கேக்குறீங்களா? நான் அப்ப அதுக்கு போயிடலாம்னு பாக்குறேன். இது இப்போ சார் முனஃபர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அட்மிட் பண்றேன் சார் நான் இப்ப. ஓகே. கேளுங்க. முனஃபர் நீங்க பேசலாம் சார். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். ஜி இப்போ இந்த சாஃப்ட்வேருடைய ரேட் என்ன எவ்வளவு ஆகுது? இப்போ நீங்க காமிச்ச அதே பேக்கேஜ் என்ன சைபால கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்னும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. எதுமே வந்து அதான் சொல்றேன். சேல்ஸ் சார் முனஃபர் சார். அதான் ஜி பேசிட்டு இருக்கேன். ஓகே. நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். ஆமா. எனக்கு இது வந்து விக்கிறதுக்குன்னு பெருசா இல்ல. இது வந்து இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வந்து நான் ஒரேல பண்ணிருக்கேன். அந்த டூல்ஸ் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுகிறது எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம சைபால வந்து எல்லாமே நியூ ஆண்டர்பிரினர்களா வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் என்கிட்ட இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து ஒரு பண்ணிருக்கேன். வேற ஒண்ணு இல்ல. அவங்க கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. அவங்க நீங்க கான்டாக்ட் பண்ணிடலாம். காஸ்டிங் அப்புறமா போவோம். காஸ்டிங்கிறது முக்கியமானது இல்ல. அது வந்து ஏன்னா மணிங்கிறது ரெண்டாவது மேட்டர். முதல்ல வந்து இந்த பொருள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம ஒரு 3 நாள் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நாங்க செப்பரேட்டா அவங்களுக்கு மட்டும் தனியா ஆன்லைன்லயே ஒரு 10 மணி நேரம் கிளாஸ் கூட எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா நம்ம வந்து ஒரு எல்லாருக்கும் சாஃப்ட்வேர் கொடுத்து ட்ரைனிங் அவங்க பிசினஸ்க்கு போட்டு கூட நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். ஓகே. சரி, ரொம்ப தேங்க்யூ ஜி. நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே. வேற யாராவது? வேற யாரும் இல்ல. அப்படியே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. ஓகே. இப்போ நீங்க வந்து இப்போ நான் வந்து துபாயில பிசினஸ் பண்றதுக்கு துபாயினுடைய அக்கவுண்டிங் யாருக்கெல்லாம் தேவைன்னு சொன்னீங்களா? எஸ்ன்னு சொன்னா அது பண்ணுவோம். இல்லைன்னா சவுதிக்கு போயிடுறேன். அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர். மொத்தம் 4 கண்ட்ரி நான் இப்போ பண்ணி காட்டுறதுக்கு இருக்கேன். ஒன்னு சிங்கப்பூர்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து துபாய். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க? எனக்கு துபாயினுடைய பிசினஸ் வந்து உங்க சாஃப்ட்வேர்ல எங்க சார் இருக்குன்னு காட்டுறதுக்கு யாராவது
இன்ட்ரெஸ்ட் இருந்தா சாட் பண்ணுங்க. நோனா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதிகமான பேர்கள் கேட்டாக்க மட்டும் நான் அது துபாய் பத்தி நான் சொல்றேன். அது யாராவது இருக்காங்களா? சாட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் இது வரல. சரி சரி இருந்தாலும் ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ துபாய் கண்ட்ரில இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நான் இப்போ மல்டி யூசருக்கு போயிடுறேன். இப்போ பாருங்க. இப்போ துபாய்க்கு போறேன். துபாயினுடைய இப்போ இந்தியா இது வந்து இந்தியாவுடைய இது முடிஞ்சிருச்சு. சூஸ் பண்றேன். இப்போ இது வந்து அடுத்தது பாத்தீங்களாக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சாஃப்ட்வேர் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. அது அவ்வளவுதான். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரே சாஃப்ட்வேர் தான். இப்போ இங்க பாருங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாறிடுச்சு. இப்போ இங்க போய் ரிப்போர்ட்ஸ் பார்த்தோன்னு வச்சுருங்க. இப்போ ரிப்போர்ட் பிளாங்கா இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரிப்போர்ட் பிளாங்க் ஏடின்னு வந்துருச்சா? அங்க ருபீஸ் இருந்தது, இங்க ஏடின்னு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரே ஒரு ஆள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண மத்தெல்லாம் சேம் தான். நீங்க வந்து அந்த உலகம் ஃபுல்லா என்னது வாங்குறது கொடுக்கறது எல்லாம் சேம் தான். பர்ச்சேஸ் சேல்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றபடி எல்லாமே சேமா தான் இருக்கும். அந்த நாட்டினுடைய டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும் மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் மாறிடும். டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது ரூல்ஸ் ஃபைனலா பண்றது தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு மாஸ்டர் ஃபைல்ல லெட்ஜர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட வாங்க போறோம்? இங்க 14 இருக்கு பாருங்க. இங்க இருக்கு 14. இதை கிளிக் பண்றேன். இப்போ ஒரு கம்பெனியினுடைய பேர் இங்க போடுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அல் அமீன் ட்ரேடிங் எல்எல்சி என்ட்ரி தட்டிடுறேன். என்ட்ரி தட்டினோடனே இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துச்சு பாருங்க. அங்க எப்படி இந்தியா சூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் காட்டுச்சோ இங்க வந்து கிளிக் டு எமிரேட்ஸ் இங்க கிளிக் பண்ணேன்னு வச்சிருங்க. அபுதாபியா, துபாயா, ஷார்ஜாவா எதுனுடைய கண்ட்ரி? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இவருக்கு வந்து துபாய்ன்னு சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண பிறகு என்டர் பண்ணிட்டோம். இப்போ துபாயில ஒரு பொருளை வாங்க போறோம். துபாயினுடைய சப்ளையர் கிட்ட. அதே மாதிரி இங்க போயிட்டு இன்னொரு சூஸ் பண்றேன். என்ன பண்றோம்? அல் மசூர் ட்ரேடிங் எல்எல்சி. இப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து அபுதாபிக்கு நம்ம விற்க போறோம். துபாயில வாங்கி அபுதாபில விற்கிறதுக்கு ஒரு சேல்ஸ்மேன். இப்போ ரெண்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் மாறப்போகுது. மற்ற ரிப்போர்ட்லாம் எல்லாம் சேம் தான் ரிப்போர்ட். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ்ல சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ இது பாருங்க அல் அமீன் சூஸ் பண்ணோம்னா அமீன் ட்ரேடிங் வந்திருக்கு. அவருடைய பில் நம்பர் 123 கொடுத்துட்றேன். இப்போ அவருடைய ஒரு வேல்யூ என்ன பண்றேன்? ஒரு 10,000 திரகத்துக்கு நம்ம ஒரு பில் பண்றோம். என்னென்ன பொருள் பண்றேன் அப்படின்னா ரைஸ் அப்படின்னு சூஸ் பண்றேன். ரைஸ் சூஸ் பண்ண பிறகு இதை கேஜி சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு ரைஸ் வந்து 18 கிலோ சூஸ் பண்றேன். பேக்கு சூஸ் பண்றேன். இந்த 18 கிலோ நீங்க வந்து பிரிச்சு விற்கலாமா அல்லது அப்படியே விற்க போறீங்களான்னு கேக்குது. சரி நான் பிரிச்சு விற்க போறேன்னா நீங்க எஸ்ன்னு கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு இதுக்கு வேட் இருக்கு பாருங்க. இங்க ஜிஎஸ்டி கிடையாது, இங்க வேட். எஸ்ன்னு கொடுத்துறோம். ஆட்டோமேட்டிக்கா அங்க 5% வேட் வந்துருச்சு. இப்போ எவ்வளவு பெர் பேக்கினுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 62.50. நான் வந்து ஒரு ரஃபா போட்டிருக்கேன். 62.50. இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியா அந்த வேட்டுங்கிறத காட்டுது. ஓகே கொடுத்துட்டு இங்க என்ன பண்றோம்? எத்தனை பேக் அப்படின்னா ஒரு 10 பேக் சூஸ் பண்றேன். ஓகே என்டர் 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 என்டர். அடுத்தது வந்து ரைஸ் முடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு குக்கிங் ஆயில், ஒரு குக்கிங் ஆயில் சூஸ் பண்றேன். குக்கிங் ஆயில் பொறுத்தவரையும் அது வந்து என்ன பண்றோம்? 15 லிட்டரா சூஸ் பண்றேன். 15 லிட்டர் டின்னு சூஸ் பண்றோம். இது வந்து பாட்டில்ல வருதா டின்ல வருதா? இப்போ டின்னு சூஸ் பண்ணிடுறேன். இதுவும் பாருங்க, இதையும் நீங்க விற்கலாம். எப்படி விற்கலாம்? 1/2 லிட்டரா விற்கலாம், 1 லிட்டரா விற்கலாம். சரி இதுவும் சூஸ் பண்ணிடுறேன். எனக்கு நான் வந்து ரீட்டைலா விற்க போறேன் அப்படின்ட்டு. இப்போ வேட் 5%. இதனுடைய காஸ்ட் வந்து 52.50. இப்போ இதனுடைய டோட்டல் எத்தனை பேக்? ஒரு 50 டின் வாங்குறேன். என்டர் 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 என்டர். குக்கிங் ஆயில் முடிஞ்சு. அப்புறம் வந்து சிம்லா ஆப்பிள். இப்போ வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்குறோம். ஃப்ரெஷ் சிம்லா ஆப்பிள். இது எவ்வளவுன்னா இதுவும் வந்து ஒரு காட்டன்ல வந்து 15 கிலோ இருக்குது.
15 கிலோ பேக்கு. ஸோ இதுவும் நம்ம 1 கிலோ 2 கிலோ விற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதுவும் ஜிஎஸ்டி, இது வேட் 5%. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து $150. என்டர் ஒரு 20 பாக்ஸ். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுலயே என்ன பண்றோம், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு டிஃபரெண்டா இருக்கட்டுமே. ஹார்ட் டிஸ்க் எல்லா பொருளும் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிடுறோம். இது ஒரு பீஸ் ஜிஎஸ்டி, இதுக்கு 5% இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 327.38. எவ்வளவு ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் வாங்குறேன். என்டர் தட்டிடுறோம். ஓகே, முடிஞ்சிருச்சா? இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துச்சு பாருங்க, 0.1 தான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பில்லு பாருங்க. அவருடைய பில்லு நம்ம வந்து என்ன பண்றோம், அவருடைய பில்லு பார்க்கும்போது ரிப்போர்ட்ல போய் நீங்க இப்போ ஏடின்னு வந்துருச்சா? இப்போ யாரு அல்லாமீன்ட்டு நம்ம வாங்குறோம். நம்ம கம்பெனி வந்து யுனைடெட் அரபு நம்ம வச்சிருக்கோம். இப்போ எவ்வளவு பொருள், இதுக்கு எவ்வளவு வேட் 5% ஆட்டோமேட்டிக்கா 476 போட்டுட்டு நெட் டோட்டல் வந்துருச்சு 10,000 திரகங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ இங்க 10,000 ஏஇடிங்கிறத இப்போ நம்ம துபாயில வந்து துபாயில இருந்துகிட்டு பிசினஸ் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது. ஸோ நான் வந்து ஒரு ஆர்வத்துல தான் பண்ணியிருக்கேன். இது ஏன் நம்ம நாட்டுக்கு மட்டும் பண்ணிருக்கோம், ஒரு 5 கண்ட்ரி, அதுதான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். இப்போ வந்து இதே இது நீங்க தெரிஞ்சுட்டீங்களாக்கும் அங்க ஈஸியா நம்ம பண்றதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. க்ளோஸ் பண்றேன். மத்த எல்லாம் சேம் ரிப்போர்ட் தான். ரிப்போர்ட் எல்லாம் நீங்க திரும்பி காட்ட அவசியம் இல்லை. ப்ராடக்ட்ல போயிட்டு க்ளோசிங் ஸ்டாக் பாக்குறேன். பாருங்க எவ்வளவு 10,000த்துல 9523 தான் ப்ராடக்ட்னுடைய வேல்யூ. பாக்கி பேலன்ஸ் வந்து வேட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்னாச்சு பாருங்க, இது ஒரு 750 லிட்டர் இருக்குது. இது ஒரு 180 கிலோ இருக்குது 10 மூட்டையில. இப்போ சிம்லா ஆப்பிள் ஒரு 300 கிலோ வாங்கியிருக்கோம். அப்போ இதெல்லாம் நம்ம ரீட்டைல்ல விற்க முடியும் அப்படின்னா ஒரு பில்லு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு பில்லு என்ன பண்றேன், ஒரு பில்லு ரீட்டைல் பில்லு போடுறேன், ஒரு கேஷ் பில்லு. இப்போ கவுண்டர் சேல்ஸ் பண்றீங்க வச்சிருங்க. இப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, இப்போ அரிசி எனக்கு ஒரு 1 கிலோ வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா பர் கிலோ ரேட் வந்துச்சு பாருங்க. இங்க நான் இது ஒரு சேலஞ்ச் பண்றேன். எந்த சாஃப்ட்வேர்லுமே பல்கா வாங்கி, நேற்று அதான் சொன்னேன், ஒரு 25 கிலோ 18 கிலோ வாங்கி 18 கிலோ வைக்க முடியுது. பட் இது வந்து அரிசி இங்க எத்தனை இருக்கு பாருங்க, 18 கிலோல 10 பேக் இருக்குது. ஆனா நான் ஒவ்வொரு கிலோ வைக்க போறேன் அப்படின்னா இப்போ இவருக்கு என்ன பண்றாரு, எனக்கு 10 கிலோ கேட்கறேன்னா 10 கிலோ சூஸ் பண்ணிடலாம். அப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இப்போ ஆப்பிள் கேட்கறான்னு வச்சிருங்க. ஆப்பிளுங்கும் போது ஆப்பிள் எவ்வளவு, எனக்கு 2.5 கிலோ தேவைப்படுது, 2.5 கிலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ வந்து ஆயில் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 2.5 லிட்டர் வேணும் அப்படின்னா ரீட்டைல் சேல்ஸ் மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ முடிச்சாச்சா? இப்போ சூஸ் பண்றீங்க. அடுத்தது இப்போ இவ்வளவு பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இவர் என்ன பண்றாரு, 71 திரகம் வந்திருக்கு. இப்போ இவர் 80 திரகம் கையில கொடுக்குறான்னு வச்சுருங்க. 80 திரகம் கொடுத்தாக்கா பாக்கி எவ்வளவு கொடுக்கணும், பேலன்ஸ் 8 திரகம் கொடுக்குறோம். ஸோ பேலன்ஸ் கிவன் 8 திரகம், பில் அமௌண்ட் இது. இப்போ நீங்க பாத்தீங்களாக்கும் பில் வந்துச்சு பாருங்க. ஒரு டாக்ஸ் இன்வாய்ஸ் ஏஇடில யாருக்கு எவ்வளவு அரிசி 10 கிலோ, சிம்லா ஆப்பிள் 2.5 கிலோ, குக்கிங் ஆயில் 2.5 கிலோ, ஒவ்வொரு ரேட்டு பெர் குவான்டிட்டி, ஒரு குவான்டிட்டியினுடைய ரேட் இது 10 இன்ட்டு சம்திங் போட்டுட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா 5% பில் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், எவ்வளவு பேலன்ஸ் வந்திருக்குங்கிறத. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பில்லிங் வந்துடும். இதே மாதிரி தான் நீங்க வந்து என்ன பில்லிங் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி. இப்போ இதே பில்ல நம்ம வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ரீட்டைல் பில்லா வேணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இப்படி எடுத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் பெருசா உங்களுக்கு சின்ன பில் சொன்ன 3 வகையான பில்லு 3 பெர் கிலோ. இது என்னது, சிம்லா பில் பெர் கிலோ, குக்கிங் ஆயில் பெர் லிட்டருடைய காஸ்ட் இது. பட் இங்க வேட் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா 72 திரகம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து அதே மற்றெல்லாம் ரிப்போர்ட்லாம் அதே தான். இதுல ஒரு முக்கியமான ரிப்போர்ட் டாக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து வேட் ரிப்போர்ட் இங்க இருக்கு. அங்க நம்ம நாட்டுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட், இங்க வந்து வேட் ரிப்போர்ட். இப்போ வேட் சம்மரின்னு பாத்தீங்களாக்கும் இங்க பாருங்க, அதுதான் வேட் சம்மரி. என்னது 5%ல இவ்வளவு இருக்குது, இது இவ்வளவு, ஜிஎஸ்டில இவ்வளவு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பாக்கி நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணலாம், 476 நம்ம கட்டியிருக்கோம். பட் எவ்வளவு கிளைம் பண்ணலாங்கிறத காட்டிடும் அதுல. இப்போ இதுல சேல்ஸ் பண்ணீங்களாக்கும் சேல்ஸ் வந்து ஏரியா வைஸ் வரும். இப்ப பாருங்க, இது வந்து B2CS. B2CSனா கஸ்டம் சேல்ஸ்னு அர்த்தம். சேல்ஸ் எவ்வளவு வந்திருக்குது, அதே மாதிரி பர்ச்சேஸ் எவ்வளவு வந்திருக்குது, பர்ச்சேஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் நீங்க எடுத்துலாக்கும் வேட் ரிப்போர்ட்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணிடுறது. அப்படியே
இப்போ வேட் எவ்வளோ டாக்ஸஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ இதுதான் வந்து துபாயை பொறுத்தவரையும் மெயினா இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் மட்டும்தான் மாறும், மற்ற எல்லாம் சேம் தான் எல்லாமே. இது வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப இது வந்து இதுல வந்து நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சேல்ஸ் ஒன்று காட்டிடுறேன். இப்போ கிரெடிட் சேல்ஸ் ஒன்று கேஷ் சேல்ஸ் காட்டினேன். இப்போ கிரெடிட் சேல்ஸ் இப்போ அல் மசூர் ட்ரேடிங் வருது. இவருக்கு வந்து பில் பண்றோம். இப்போ பாருங்க, இவருக்கு வந்து ஆயில் போடுறேன். ஆயில் வந்து இப்போ இவருக்கு 15, இப்போ இவருக்கு ஒரு 10 லிட்டர் வேணும் அப்படின்னா 10 லிட்டர் சூஸ் பண்றோம். இப்போ அதே மாதிரி ஆப்பிள் சூஸ் பண்றோம். இதுல ஒரு 10 கிலோ வேணும்னா 10 கிலோ. 2% டிஸ்கவுண்ட்னா 2% டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க பாருங்க, இது கிரெடிட், இது வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் கிரெடிட் பில் ஆயிடுச்சு. இப்போ சேல்ஸ்ல போய் பாத்தீங்களாக்கும் இப்போ வேட் ரிப்போர்ட் காட்டுறேன். இப்போ வேட் ரிப்போர்ட்ல டாக்ஸ் ரிப்போர்ட்ல சேல்ஸ்னு கிளிக் பண்ணீங்களாக்கும் இப்போ பிரிச்சு காட்டு பாருங்க. இப்போ பாருங்க, அபுதாபியில மட்டும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது தனியா காட்டிடுச்சு அபுதாபி மட்டும். இது வந்து துபாய், ஏன்னா நம்ம லோக்கலா வந்து நீங்க பிரிக்கிறதுக்குனாலும் தனியா எடுத்துக்கலாம். இதுல வந்து நீங்க பிரிச்சு ஒவ்வொரு அங்க பொறுத்தவரையும் ஒவ்வொரு கண்ட்ரி வைஸ் நம்ம டேட் வைஸ் பிரேக்அப் பண்ணும்போது பாருங்க, அபுதாபி மட்டும் இவ்வளவு. இது வந்து கேஷ் சேல்ஸ்ங்கும்போது துபாயில இருக்கிறதுனால துபாயினுடைய சேல்ஸ் இது ரெண்டும் சேர்த்து இது மாதிரி. அங்க வந்து வேட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு இதுலயும் பிரிச்சு தான் நம்ம காட்டணும். ஸோ இதுதான் வந்து துபாயை பொறுத்தவரையும் சேல்ஸ் அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நீங்க ரிப்போர்ட், பேங்க் ரெக்கன்சிலேஷன், லெட்ஜரு எல்லாமே நீங்க இது ஒண்ணுக்கே ட்ரையல் பேலன்ஸ் வந்துட்டு பாருங்க. நம்ம ஒண்ணுதானே என்ட்ரி பண்ணோம், இதுக்கே ட்ரையல் பேலன்ஸ் வந்துச்சு பாருங்க. எவ்வளவுதான் பாருங்க, கேஷ் 72 தரகம் இங்க இருந்து பாருங்க, ஏஐடின்னு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இதெல்லாம் வேட் ரிப்போர்ட் வந்துருச்சு, வேட் இன்புட் டாக்ஸ், வேட் அவுட்புட் டாக்ஸ். இப்போ இதுல வந்து வேட் சேல்ஸ், வேட் பர்ச்சேஸ், ட்ரேடிங் மட்டும்தான் கண்ட்ரிக்கு கண்ட்ரி மாறிடும். ஸோ இவ்வளவுதான் இதை பொறுத்தவரையும். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொன்னு வந்து சவுதிக்கு வந்து இதே தான் அப்படியே. இதுல வந்து என்ன அப்படின்னா அந்த பில்லு மட்டும் அரபிக்ல காட்டும். இங்க இருக்கு பாருங்க, இதுல வந்து அரபிக்னு சூஸ் பண்ணிட போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க வந்து இன்வாய்ஸ் இன் அரபிக், ஏன்னா அந்த நாட்டுல பொறுத்தவரையும் அரபிக்ல தான் கேட்பாங்க. இப்போ இன்வாய்ஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இன்வாய்ஸை போய் பாத்தீங்களாக்கும் அதே இன்வாய்ஸை அரபிக்ல அப்படியே வந்துடும். இங்க தெரியுதா பாருங்க, டாக்ஸ் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, இவனுடைய வேட் நம்பர், டிஸ்கிரிப்ஷனு, குவான்டிட்டி, ரேட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்களாக்கும் எவ்வளவு சப் டோட்டல், வேட் எவ்வளவு, ஸோ நெட் டோட்டல் எவ்வளவு அரபிக்ல அப்படியே காட்டிடும். சவுதிக்கு இருக்கு என்ன, சவுதியில வந்து 15%, இங்க வந்து 5%, அவ்வளவுதான். ஏன்னா டைம் இல்லைன்னா தனியா அது வேற பண்ணா அது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வந்து சிங்கப்பூருக்கு இருக்குது. யாருக்காவது வந்து சிங்கப்பூர் எனக்கு தேவைப்பட்டா பண்ணுவோம், டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது, நம்ம வந்து அப்டேட் பண்றதுக்கு தான் நான் கேட்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நீங்க வந்து என்னென்ன கண்ட்ரி அப்படின்னா நான் வந்து ஒரு 6 கண்ட்ரிக்கு இது சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்கேன். இது சிங்கப்பூர் கேட்கறாங்க அப்படின்னா ஓகே, இப்போ சிங்கப்பூர் ஒன்று கட்டுற பாருங்க. சிங்கப்பூருக்கு அப்படியே கம்பெனி மாறுது பாருங்க. அப்படியே என்ன பண்றேன், சிங்கப்பூருடைய சிஸ்டம் இங்க இருக்கு, சிங்கப்பூர் சிஸ்டம் அப்படியே சூஸ் பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க சிங்கப்பூர் வந்துருச்சா. இப்ப ரிப்போர்ட் பாருங்க. ரிப்போர்ட்ல பொறுத்தவரையும் என்ன இருக்குது, ரிப்போர்ட் ஒண்ணு பிளாங்கா இருக்கும், இங்க எஸ்ஜின்னு வந்துருச்சா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது வந்து சிங்கப்பூருக்கு என்ன பண்றேன், ஒரு சின்ன பில் போட்டு காட்டிடுறேன் சிங்கப்பூருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போறான். இப்போ ஏபிசி ட்ரேடிங் பிடிஇ லிமிடெட் சிங்கப்பூர். இதுல பாருங்க எதுவுமே கேட்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நியூ ட்ரேடிங். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ்ல போயிட்டு இப்போ சிங்கப்பூர் பொறுத்தவரையும் பர்ச்சேஸ் சூஸ் பண்றேன். இப்ப பாருங்க அங்க சிங்கப்பூர்ல வந்து அங்க மாறிடுச்சு பாருங்க, ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி, இம்போர்ட் ஸ்கீம், அவ்வளவுதான். அங்க பொறுத்தவரை சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஈஸி அக்கௌண்டிங் பொறுத்தவரையும். இப்போ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ 8000ங்கிறது யாரு, ஏபிசி ட்ரேடிங், அவருடைய பில் நம்பர்.
இப்போ அவர் வந்து ஜிஎஸ்டி பர்ச்சேஸ், இப்போ இவருடைய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து பிஃபோர் டாக்ஸ் போடுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பிஃபோர் டாக்ஸ் நான் என்ன பண்றேன், 320 ரூபாய் பிஃபோர் டாக்ஸ் ஒன்னு போட போறேன். இதுல வந்து பிஃபோர் டாக்ஸா எஸ்ன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு மதர் போர்டு கொஞ்சம் ஈஸியா பண்ணிடலாம். அதை மதர் போர்டு சூஸ் பண்றேன், அதே நம்பர்ஸ்ல வந்துருது, சூஸ் பண்றேன். இப்போ மதர் போர்டு வந்து ஒரு 86 வெள்ளி, $86. இப்போ சூஸ் பண்ணிடுறேன். நம்பர் 1 ஒரு பீஸ். அடுத்தது மதர் போர்டுக்கு அப்புறம் இப்போ கீபோர்டு அது நம்பர்ஸ்ல வருது. கீபோர்டை பொறுத்தவரை ஒரு 14 வெள்ளி. அதுக்கப்புறம் ஒரு CPU கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி காட்டிடுறேன். எந்தெந்த கண்ட்ரிக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நான் இதை காட்டிடுறேன். ஒரு சிம்பிள் கால்குலேஷன். நிறைய நீங்க எல்லா பொருளும் பண்ணலாம், இந்த பொருள்னு கிடையாது இதுல. CPU பொறுத்தவரை 45. அதுக்கப்புறம் மானிட்டர் நம்பர்ஸ். இப்போ இது வந்து ஒரு 175 சூஸ் பண்றீங்க. பாருங்க கரெக்டா பேலன்சிங் வந்துச்சு பாருங்க. இங்க என்டர் பண்றேன், 1 என்டர் பண்ணியாச்சு, என்டர். ஆட்டோமேட்டிக்கா இங்க நோன் வந்துச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு பில்லு போட்டாச்சு. இது வந்து இப்ப பில்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த பில்ல பாக்குறதுக்கு இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா சிங்கப்பூர் டாலர்ல இங்க பாருங்க. இப்போ என்னாச்சு, இது வந்து ஏபிசி சிங்கப்பூர் நம்ம என்ன பண்றோம், வாங்குறோம். எல்லாம் எஸ்ஜி சிங்கப்பூர் அமௌண்ட் வந்திருக்கு. இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி இங்க அங்க என்னாச்சு 7% மாறிடுச்சு பாருங்க. சிங்கப்பூர்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா துபாய்னாலே 5%, சிங்கப்பூர்னா 7%, சவுதி வந்து 15. ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட்வேர்ல எல்லாமே இருக்குது, இன்பில்ட்ல வச்சிருக்காது. நம்ம நாட்டுல தான் எல்லா வகையான டாக்ஸஸ் இருக்குது ஃபுல்லா எல்லாமே. இப்ப பாருங்க, இப்போ நெட் டோட்டல் வந்து 342.40. அப்போ இப்போ இதுக்கு எப்படி பில் பண்றது? இப்போ இதுக்கு அப்படிதான் ஒரே ஒரு பில் காட்டிடுறேன். சேல்ஸ் பில், லோக்கல் ஒரு சின்ன ரீட்டைல் சேல்ஸ் ஒன்று காட்டிடுறேன். இப்போ மானிட்டர் மட்டும் ஒரு ஆள் கொடுக்குறேன்னு வச்சுடுங்க. ஸோ ஒரு மானிட்டர் மட்டும் வித்துடுறோம். ஓகே, இப்போ பில் போட்டாச்சு. இப்போ கவுண்டர்ல வந்து என்ன பண்றோம், 200 வெள்ளி. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு 182 வெள்ளி. இப்போ ஒரு சின்ன பில் டாக்ஸஸ் இன்வாய்ஸ் ஒரு 175க்கு 7% போட்டாச்சு. இது ஒரு சின்ன பில்லு. கொஞ்சம் பெரிய பில்லு போடுறது அப்படி இருந்தா இங்க போறோம். சூஸ் பண்றேன். அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்போ வந்து இப்போ நான் மானிட்டர் போட்டேன்னு வச்சுடுங்க. என்னாச்சு, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுது பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணிடும். ஸ்டாக் இல்ல, ஏன்னா அன்னிட்டு ஒண்ணுதான் இருந்துச்சு, ஒண்ணு வித்துட்டோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம், இப்போ இவருக்கு வந்து கீபோர்டு கொடுக்குறேன்னு வச்சுடுங்க. கீபோர்டு இப்போ நான் கீபோர்டை என்ன பண்றேன், 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கிறேன். அதையும் பாக்குறேங்க. 2 கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க பாருங்க அக்செப்ட் பண்ணிடுறேன். உடனே இங்க என்னாச்சு, ஸ்டாக் ஷார்டேஜ்னு சொல்லிடுச்சு. இப்போ கிடையாது, 2 கீபோர்டு கிடையாது. நம்மகிட்ட இங்க என்ன இருக்குது, ஸ்டாக் ஒண்ணுதான் இருக்குது. இது எல்லா கண்ட்ரிலையும் இப்படிதான் காட்டு. நான் வந்து கம்மியா இருக்கிறதுனால இப்போ ஷார்டேஜ் இருக்குது, எனக்கு வேண்டாம், விற்க வேணாம். அப்போ 1ன்னு சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸ் கொடுத்துட்டு வெளில வந்து இலக்கம். இப்போ இவருடைய பில்லு பாருங்க, இது கொஞ்சம் டாக்ஸ் இன்வாய்ஸ், ஜிஎஸ்டி எவ்வளவு 7% வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்துருச்சு. அப்போ இதுக்கு எப்படி ரிப்போர்ட், இது எல்லாமே ட்ரேடிங் பண்ணிட்டு இவங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க டாக்ஸ் ரிப்போர்ட். சிங்கப்பூர்ல வந்து எப்படி டாக்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னா இங்க இருக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட். இதை கிளிக் பண்ணி எல்லாருக்கும் போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சுன்னா இது மாதிரி எவ்வளவு வருது, இதுதான் டாக்ஸ்ல டோட்டலா பாருங்க. ஒரு இந்த மாசம் வந்து நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு 22 வெள்ளி வந்து டாக்ஸ் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. பாக்கி நம்ம என்ன பண்றோம், ஐஆர்எஸ்ல இருந்து 9 வெள்ளி கிளைம் பண்ணணும். அங்களுடைய ஆக்ட் பிரகாரம் ஐஆர்ஏஎஸ்ங்கிறது ஒரு ஆக்ட் பிரகாரம் கிளீன் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணனையும் ஃபார்ம் 5 அங்க இருக்குது சிங்கப்பூர்ல. ஃபார்ம் 5 சொல்றோம், ஜிஎஸ்டி எஃப்ஐன்னு சொல்லுவோம். இப்போ இந்த எஃப்ஐ பிரகாரம் இங்க அப்படியே இருக்கு தெரியுங்களா, இதை அப்படியே பார்த்துட்டு ஃபில் பண்ணிட வேண்டியது. இங்க இதுல வந்து டாக்ஸ் அனெக்சர் தட்டிங்களாக்கும் அனெக்சர் என்னென்ன தேவைப்படுது, சிங்கப்பூரை பொறுத்தவரை நம்ம இதெல்லாம் தேவைப்படுறது, இதெல்லாம் அனெக்சர். இது வந்து என்ன அனெக்சரு, இந்த டேட்ல இருந்து எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது, அப்புறம் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட், அப்புறம் டாக்ஸஸ் ரிப்போர்ட் எல்லாமே இதுல எடுத்துக்கலாம். நீங்க பர்ச்சேஸ் ரிப்போர்ட் எல்லாமே அப்படியே நீங்க என்னென்ன அந்த ரிப்போர்ட் இருக்கோ எல்லாத்திலுமே எடுத்துக்கலாம். இப்போ இதுல முடிஞ்ச பிறகு இப்ப பாருங்க, இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க போனீங்களாக்கும் கவர்மெண்ட் வெப்சைட்டை பற்றி நம்ம இந்தியாவில எப்படி கவர்மெண்ட் வெப்சைட் போதோ அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணுன்னு வச்சுடுங்க. நெட் டாக்ஸ் ப்ரொபோசல் சொல்லிட்டு சிங்கப்பூருடைய வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவே போயிடும்.
அங்க போன பிறகு நம்ம என்ன பண்றோம், அங்க இதை வந்துச்சு பாருங்க டாக்ஸ் ரிப்போர்ட். இதுதான் வந்து அவங்களுடைய கவர்மெண்டினுடைய ரிப்போர்ட் பிரகாரம் அதுவும் பண்ணிடும். ஸோ சிங்கப்பூர் பொறுத்தவரையும் எல்லா கண்ட்ரிலையும் வந்து சேல்ஸ் பர்ச்சேஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இப்ப சவுதியும் அதே மாதிரி தான், பஹ்ரைன், புருனை எல்லா கண்ட்ரியும் சேல்ஸ் மட்டும் மாறிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். நான் வந்து இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கேளுங்க. இப்ப நான் வந்து இதை முடிச்சுட்டு இந்த இப்ப அடுத்தது வந்து இன்னொரு இதுல போறேன். என்னுடைய ஃபில் இது பண்ணிக்கிடுவோம். சார் மானிட்டர் தெரியுதா? சார் விசிபிளா இருக்கு சார். இருக்கா? தெரியுது சார். இது கம்பேரிசன் காட்டியிருக்கேன், இப்ப தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது சார். ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இந்த சாஃப்ட்வேருடைய கம்பேரிசன் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்னதா முடிச்சிடுறேன். இதுல வந்து டெய்லி ரிமைண்டர் வேற எந்த சாஃப்ட்வேர்லயும் கிடையாது. நான் பண்ணிருக்கிறது வந்து டெய்லி ரிமைண்டர். இதுல எல்லாம் இருக்கா பாருங்க, எதுலையுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஃபங்க்ஷனுக்கே கிடையாது. மற்ற விஆர்பில வந்து எங்க இந்த சாஃப்ட்வேர்ல ஃபங்க்ஷனுக்கே கிடையாது. மற்ற சாஃப்ட்வேர்லாம் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு இருக்குது. என்னது F1, F2, கண்ட்ரோல் ஆல்ட் டெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதுல கிடையாது. நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரைனிங் பீரியட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு மாசம்ங்கிறது ஜாஸ்தி. ஒரு 15 மணி நேரம். இப்போ ஒரு மாசம் தான் மினிமமா வச்சிருக்கோம். சில சாஃப்ட்வேர்லாம் 3 மாசம் ஆகும் நீங்க தெரிஞ்சுக்கிறது. பிளஸ் இது மட்டும் பத்தாது, அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் வந்து இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் தேவையில்லை. சில சாஃப்ட்வேர்ல வந்து அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் தெரிஞ்சா தான் நீங்க ஆப்ரேட்டே பண்ண முடியும். இல்லைன்னா சில இஆர்பி, நிறைய இஆர்பி இருக்குது, எல்லா இஆர்பியும் அக்கௌண்ட்ஸ் தெரியாம பண்ண முடியும். பட் இந்த சாஃப்ட்வேர் சேலஞ்ச் பண்றேன், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் நாலேஜே வேண்டாம். ஏன்னா நான் அக்கௌண்ட்ஸே கிடையாது. என்ன எடுத்துக்கிடுங்க, நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் இதை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் முக்கியமா. ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்களை வந்து ஈஸியா பண்ணணும். பிசினஸ்க்குள்ள ரெடி ஆகுறீங்க. நிறைய பேருக்கு வந்து நியூ ஆண்டர்பிரினர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அட்வைஸ்னா, நீங்க பிசினஸ் பண்ணும்போது மத்தவங்களை நம்பாம நீங்களே ரெடி ஆகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது இதுல. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பொறுத்தவரையும் இதுல என்ன அப்படின்னாக்கா, நான் 4 டயர் வச்சிருக்கேன். 4 டயர்: யூசரு, அட்மின், சூப்பர் அட்மின், கேப்டன். மற்ற சில சாஃப்ட்வேர்ல பத்தி எல்லாருக்கும் 3 தான் இருக்குது. கேப்டன்ங்கிற ஒரு இது கிடையாது. நான் 4 இது வச்சிருக்கேன். அதே மாதிரி ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப முக்கியமானது. இதுதான், ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணோன்னுமே எவ்வளவு காஸ்ட்னு கண்டுபிடிச்சு சேலஞ்ச் பண்ணிருக்கேன். மற்ற இயற்கையில கிடையாது. அடுத்தது ப்ராடக்டினுடைய எம்ஐஎஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த ஒரு ப்ராடக்ட் இன்வென்ட் இது சொன்ன பாத்தீங்களா, ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாண்டர்டா பண்ணியிருக்கேன். கடைசியா இன்னொரு முக்கியமான ஒண்ணு, இன்டர்நேஷனல் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், டாக்குமெண்டேஷன், காஸ்டிங். எந்த சாஃப்ட்வேர்லுமே இன்னைக்கு எல்லாமே எக்ஸல் சீட் வேர்ட்ல தான் பண்றாங்க. பட் சாஃப்ட்வேர் செப்பரேட்டா இருக்குது. பட் அது இருந்தாலும் இதுல வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து பர்டிகுலரா இதுக்காக தான் ஆரம்பிச்சேன். இந்த சாஃப்ட்வேர் இன்டர்நேஷனல் பிசினஸ்க்காக தான் ஆரம்பிச்சேன். மற்ற கம்பேரிசன் பண்ணும்போது இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய இந்த சாஃப்ட்வேருடைய ஃபீச்சர்ஸ். இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னாக்கும் ஒரு 7-in-1 ERPங்கிறது இதுதான். என்ன இது வந்து எல்லாம் ஆனா செப்பரேட்டா சாஃப்ட்வேர் இருக்கு, தனித்தனியா இருக்குது. இப்ப சில சாஃப்ட்வேர்ல வந்து இது கண்டிப்பா இதுவும் கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. சில சாஃப்ட்வேர் இருக்குது. எல்லாமே அண்டர் ரூஃப். அதான் 7-in-1 ERPங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான இந்த சாஃப்ட்வேருடைய மெயின். இது வந்து மெயினா இது எதுக்கு தெரியுங்களா, இது யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடர்ஸ், ஹோல்சேலா ரீட்டைல் பண்றவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும். சர்வீஸ் ப்ரொவைடர், நான் இப்போ காட்டின பாத்தீங்களா, சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் இதுல வந்து கண்டிப்பா இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் இதுல வந்து 100% சப்போர்ட் பண்ணும். கடைசியா மேனுஃபேக்சர், நான் காட்டின பாத்தீங்களா, ஒரு மேனுஃபேக்சர் பல பொருட்களை வாங்கி ஒரு பொருளை உருவாக்கி பண்றதுதான் வந்து இந்த மேனுஃபேக்சர். இதுதான். ஸோ இந்த சாஃப்ட்வேரை இதை டிசைன் பண்ணி இதை கிரியேட் பண்ணி 22 வருஷமா நான் ஒரே ஆளு தான் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணேன். நான் ஒரே ஆளு தான், யாருமே இதுல இல்ல. கோடிங் எழுதுனது, டிசைன் பண்ணது யாருமே இதுல வந்து. பட் ஆனா நிறைய பேருக்கிட்ட அட்வைஸ் எடுத்திருக்கேன். என்ன அட்வைஸ்னா, சார் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணி கொடுங்க, இந்த சாஃப்ட்வேர்ல இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய பண்ணிட்டு இதை நான் வந்து டெவலப் பண்ணேன். ஸோ இதுதான் என்னுடைய மெயின் இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ என்னை பத்தி நான் என்ன சொல்லிடுறேன், நான் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலே, நான் வந்து ஒரு சிஇஓ கம்பெனியுடைய ஒரு ஆண்டர்பிரினர், இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணுவேன். பிளஸ் நான் வந்து ஒரு எஜுகேஷனலிஸ்ட். அது இல்லாம பிளஸ் நான் வந்து ஒரு நிறைய காலேஜஸ்ல கெஸ்ட் ஸ்பீக்கர்னு கொடுக்குறேன். அது இல்லாம நான் ஒரு எழுத்தாளர், ரைட்டர். எப்படின்னா விகடன்ல ஏற்றுமதியில் தொழில் முனைவோர் ஆவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆர்டிக்கல் எழுதி அந்த புக்கா வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் ஒரு எழுத்தாளர். ஒரு வணிக கதிர் அப்படிங்கிற ஒரு இதுலயும் நான் இது கொடுத்துட்டு இருக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது வந்து நான் வந்து ஒன் ஸ்டார் கவர்மெண்டினுடைய ஒரு ஸ்டார் எக்ஸ்போர்ட்டர். பிளஸ் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதான் வந்து பிஎக்யூஎஸ் இன்ஃபோடெக் அப்படின்னு. இதுதான் என்னுடைய மெயின் இன்ஃபர்மேஷன்ஸ். அவ்வளவுதான். ஸோ நான் என்ன கொடுக்குறது இதுதான் மெசேஜ். ஒரு ஜாப் ப்ரொவைடர்ங்கிறத விட ரேதர் தேன் ஜாப் சீக்கர், வேலை தேடுவதை விட வேலை கொடுக்குவதாக நம்ம மாறுறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து பயப்படுறதுக்காக நீங்க இல்லாம எந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய இதுதான் என்னுடைய விஷன். நான் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேல நான் ட்ரெயின் அப் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 பேர்ஸ் மேல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கைடும் சாஃப்ட்வேர்ல வந்து பயம் இல்லாம பிசினஸ் பண்ணணும். அது இல்லாம இன்னொருத்தங்களை நம்பி நம்ம பிசினஸ் பண்ணாம நம்மளே எல்லாம் பண்றதுக்காக ரெடி பண்றோம். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் 3 days. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் டு சைபா ஆல்சோ. ஏன்னா இது வந்து சார் உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இது என்னுடைய ஃபோன் நம்பர்ஸ், என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சைபாவே நீங்க உங்களுக்கு காஸ்டிங் இது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இதுல யாராரு இப்போ வந்து நாங்க இன்னும் 2-3 இது முடிச்சுட்டு உங்களுக்கு இதுல யாராவது 10 பேர் 5 பேர் வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ஜூம் மீட்டிங்லயே த்ரூ சைபா மூலமா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்க இப்போ ரெடியா இருக்கிறோம். இல்ல நீங்க வந்து எங்க ஆபீஸ்ல வந்து கத்துக்கினா கூட ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இதுல இது வந்து இதுல நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ்கள் ஏதாவது இருந்தா நீங்க உங்களுடைய இதை பத்தி சொல்லலாம். இவங்க சைபா நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க, அவங்களையும் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. தேவைப்பட்டா நான் வந்து ஒரு டெக்னிக்கல் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். சார் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. 3 நாள் நடத்திட்டோம். ஓகே, இதோட காஸ்டிங் சம்பந்தமா எது நம்பர் இருந்தாலும் இது டவுட்ஸ் இருந்தாலும் நான் இப்ப கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி நீங்க பேசலாம். ஓகே, வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் ஏதாவது தேவைப்படுதா? ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி வேற ஏதாவது காஸ்டிங் மட்டும் கேட்காதீங்க. காஸ்டிங்கிறது அடுத்த விஷயம். இதுல என்ன சார் ஃபீச்சர் இருக்குது, இந்த நாட்டினுடைய இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார் லைஃப் ஆஃப் த சாஃப்ட்வேர் லைஃப்ங்கிறது ஃபுல்லா ஹோல் இது வச்சுக்கலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஎம்சி தேவை, நாங்க அது வந்து லைஃப் லாங் நாங்க நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஏதாவது கவர்மெண்ட்ல அப்டேட் இருந்தா அப்டேட் அனுப்புவோம் உங்களுக்கு. அதுவும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம், லைவா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இதை பொறுத்தவரை. வேற ஏதாவது டவுட்ஸ்கள் ஏதாவது வருதா? வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன் சார். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நம்ம வந்து இதை அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி கண்ட்ரிக்கு பேஸ் பண்ணி வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கெல்லாம் மாறாது. நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ப்ரொஃபார்மா பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரி தான், ஃபார்மேட் ஒண்ணுதான், கரன்சி தான் மாறும், அவ்வளவுதான். கரன்சி மாறும், இன்டைரக்ட் டாக்ஸ் மாறும். அதுதான் ரொம்ப முக்கியம். 4 டயர்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா, யூசர், அட்மின், சூப்பர் அட்மின், இன்னொன்னு வந்து கேப்டன் பர்மிஷன். யூசர்னா என்ட்ரி மட்டும்தான் அவருக்கு பர்மிஷன் கொடுப்போம். அட்மின்ங்கிறது அப்டேட் பண்றது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் அட்மின்ங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட் பாத்துக்கலாம். லாஸ்ட்ல கேப்டன்ங்கிறது என்ன அப்படின்னா டெலீட் பண்றதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் பண்ற மாதிரி. அதான் 4 டயர் வச்சிருக்காரு. அதான் 4 டயருடைய ஆர்கிடெக்சர் பண்ணிருக்கோம். வேற சார் வேற இது கண்ட்ரிக்கு கண்ட்ரி ரெண்டே விஷயம் தான் மாறும். இன்டைரக்ட் டாக்ஸும் மாறும், கரன்சி தான் மாறுமே தவிர உலகம் ஃபுல்லா இப்படித்தான் ஃபார்மேட், அவ்வளவுதான். பர்ச்சேஸ் ஆர்டர்னா இதான் ஃபார்மேட், ப்ரொஃபார்மானா இதுதான், கமர்ஷியல் இன்வாய்ஸ்னா இப்படிதான் இருக்கும். உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நம்ம நாட்டுல இங்கேயும் ஒண்ணுன்னா அங்கேயும் ஒண்ணுதான் இருக்கு. லாங்குவேஜ் மட்டும் சில கண்ட்ரில மட்டும் 2 செகண்ட் லாங்குவேஜ் நான் வச்சிருக்கேன், அரபிக்கிலையும் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேற ஏதாவது இருக்கா? 24 hours ரன் தாராளமா அவங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு அப்படியே கிடக்கலாம். அது சில பேர் கேட்கறாங்க, அது வந்து சர்வர்ல வந்து எப்படி சார் உங்க கம்ப்யூட்டர் ஆன்ல இருந்தா ஆன்லயே கிடக்க போகுது, அதான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வேற ஏதாவது? ஏன்னா இது வந்து நான் வந்து தான் சொல்றேன், இது வந்து நான் ஒரே ஆளே வந்து யோசனை பண்ணி
ஒரு 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 நிறைய என்னென்ன ஒரு ஒரு பிசினஸ் மேனுக்கு என்னென்ன பெயின் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருக்கேன். இன்னை வரையும் பாத்தீங்களாக்கும் இது வந்து எங்க ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னாக்க நான் இதுவரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே நான் சேர்த்தது இல்லை. அதே நான் இந்த நேரத்துல சொல்லிடுறேன். எங்க ஆபீஸ்ல இதுவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளே நான் சேர்த்தது இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இன்ஜினியர் தான் வருவாங்க. ஒரு இன்ஜினியரை அக்கௌண்ட்ஸை உருவாக்கி வெளியாக்கி விடுறேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு இதுவரையும் ஒரு ஒரு 200க்கு மேல எங்க ஆபீஸ்ல இருந்து நிறைய பேர் கத்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கிறத விட இது வந்து ஒரு 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 லிமேனா இருக்கு. எனக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆர்வம் இருந்தாக்கா இது ஒரு டூல்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. Can both server and client the same? இல்ல சர்வரும் எப்படி, சர்வரும் கிளைண்ட் எப்படி ஒரே மிஷின்ல வராதுல்ல. ஒண்ணு ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து சர்வராவே வச்சுக்கணும். இன்னொரு சிஸ்டம் தான் கிளைண்ட் சிஸ்டம். அது ஒரு கேக்குறாங்க, அவர் வந்து போத் சர்வர் அண்ட் கிளைண்ட் வந்து சேம் மிஷின் கிடையாது, செப்பரேட் தான். சர்வருங்கிறது செப்பரேட், கிளைண்ட்டுக்குள்ளது செப்பரேட்டா வரும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் இது. கரெக்ட். நீங்க ஒரே சில பேர் சில கம்ப்யூட்டர் வந்து சில சாஃப்ட்வேர் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வருது. நீங்க ஒரே என்ட்ரி போட்டாலே எல்லா இடத்துக்குமே போயிடும். அப் டு பேலன்ஸ் ஷீட். அதான் சொன்னோம், ஒன் டச்ங்கிறது என்னது, ஒரு ப்ரொஃபார்மா போட்டீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட் வரையும் போயிடும். ஒரு சிங்கிள் என்ட்ரி தான். ஒரு ப்ரொஃபார்மா மட்டும் நேத்து காட்டின ப்ரொஃபார்மா பண்ணீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாக் மைனஸ் ஆயிடும், அக்கௌண்ட்ஸ் லெஜருக்கு போயிடும், ட்ரையல் பேலன்ஸ்க்கு போயிடும், ட்ரேடிங் அப் டு பேலன்ஸ் ஷீட் வரையும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதான் ஒன் டச் டிஜிட்டல் ஆட்டோமேஷன். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் இது, அவ்வளவுதான். வேற ஏதாவது क्वेश्चंस, வேற ஏதாவது ரிலேட்டட் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? சைலண்டா இருக்கீங்க. வேற ஏதாவது தேவையா, வைண்ட் அப் பண்ணலாமா? வேற யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கூட சாட்ல கேளுங்க. சாஃப்ட்வேர் எப்படி இருந்தது? இப்போ 3 நாள், சில பேர் 3 நாள் பார்த்திருப்பீங்க, சில பேர் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. சாஃப்ட்வேர் எப்படி இருந்தது ஒரு இதா கேக்குறேன். ஏன்னா நான் வந்து என்னோட சைல்டு மாதிரி தான் இது. நீங்க யூஸ் பண்ணாதான் தெரியும். பட் நான் எப்படி பண்ணிருக்கேங்கிறது சில பேர்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. எப்படி இருந்தது அந்த 3 நாள் செஷன்ஸ் வந்து ஒரு பிராக்டிக்கலா இருந்ததா? நாம வந்து தியரியாங்கிறத விட பிராக்டிக்கலா ஒரு ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டினேன். சாஃப்ட்வேருடைய அவுட்புட் அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தது அதுதான் கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஏதாவது சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு, நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன். ஏன்னா எல்லா இதுமே பண்ணணும்னு கிடையாது. எல்லாத்துக்கும் மனிதனுக்கு வந்து இறைவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பா. நான் இதுல எல்லாமே பிளஸ்ன்னு சொல்லல. சம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது, இல்லாம நான் சொல்லல. ஏன்னா இது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து மக்கள் கொண்டுட்டு போன்னு தெரியல. இப்ப இது வந்து சிஹெச் ஏஜென்ட்டுக்கு டெஃபினட்டா கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து கேன் யூஸ் திஸ் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் டு சப்மிட் சிஹெச் ஏஜென்ட் டெஃபினட்டா. இதுல நான் இன்னும் சில பாட்டு போகல. ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட்டுக்கு எப்படி பண்ணலாம், இது தாராளமா நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் அப்படியே சிஹெச் ஏஜென்ட்டுக்கு சப்மிட் பண்ணலாம், தப்பு கிடையாது. மிஸ்டர் ராகவன் சார் அவர் கேட்டிருக்காரு, டாக்குமெண்ட் வந்து சப்மிட் சிஹெச் ஏஜென்ட்டுக்கு தாராளமா கொடுக்கலாம். நான் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நீங்க டாக்குமெண்ட் நீங்க பண்ணலன்னா சிஹெச் ஏஜென்ட் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுருவாங்க. அதுதான், வேற ஒண்ணு.